கோவிந்த போலோ கோபால போலோ உமையவளே அருள் புரிவாய் அம்மா. ஓம் ஜெகஜனனி சாயே மாதா. எல்லா சாங்குமே அப்படிதான். சுவாமி கிவ்ஸ் ஓம் சாயீஸ்வராய வித்மஹே சத்யதேவாய தீமஹி தன்னः சர்வ பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு என்னோட மனமார்ந்த வணக்கங்கள். சாய்ராம் டு எவ்ரி ஒன். எல்லாரும் என்கிட்ட கேட்குற முதல் கேள்வி, நீங்கள் எல்லாம் இன்னும் சுவாமி டிவோட்டி நம்ம பார்த்தாலும் கேட்குற முதல் கேள்வி, நீங்கள் சுவாமிகிட்ட எப்படி வந்தேன்னா, நான் ராமர்கிட்டையோ கிருஷ்ணர்கிட்டையோ நம்ம வந்து டிவோட்டியாக இருக்கிறது அது நேச்சுரலாக எடுத்துக்கிறோம் எல்லாருமே. சுவாமிகிட்ட வந்து இது தெரியாக கேட்குறா. எங்களோடது எப்படி ஆச்சுன்னா, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஆற்றுல ஷிரடி பாபா பூஜை பண்ணுவா அப்பா. அது வந்து எனக்கு ஞாபகத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கனால என்னை பொறுத்த வரைக்கும் பாபா தான் காட் ஆரம்பத்துலேருந்து எனக்கு. பட் எல்லா சுவாமியும் படிக்கும், ராமர் கிருஷ்ணர் முருகன் எல்லா பூஜையும் ஆற்றுல பண்ணுவாள். பட் எனக்கு என்ன பாபா கண்டா ரொம்ப பிடிக்கும். ஒரு ப்ராப்ளம் வந்து சின்ன வயசில் பார்த்தா அவர் தாத்தா மாதிரி இருந்தார். அது ஒரு சம்திங் லைக் ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கு ஆரம்பத்துலேருந்து இருந்து. எனக்கு சொல்ல தெரியாது ஏன் அந்த அட்டாச்மெண்ட் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. பட் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு சுவாமி பாபா தான் எனக்கு பரீட்சைக்கு போனோன்னா ப்ரே பண்ணுறது, பரீட்சை எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி சொல்கிறது பாபா அந்த பரீட்சை நன்னா எழுதணும் அப்படின்னு. அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் 1965 வந்து எங்களுக்கு வந்து சுவாமியை பற்றி எங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது. டெல்லியில் நாங்கள் இருந்தோம், லக்ஷ்மி நகரில் இருந்தோம். அங்கே அப்போ வந்து அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருந்தாலும் எங்கள் அது பக்கத்தில் ஒரு மாமி இருந்தால், அந்த மாமிக்கு வந்து இட் சீம்ஸ் சுவாமி அவங்க கண்ணு சரி பண்ணி கொடுத்தாருன்னு அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் மிராக்கிள் என்ன நடந்து தெரியாது, பிகாஸ் we are all ஸ்மால் சில்ட்ரன். ஸோ அவள் வந்து ஒரு படத்தை ஆற்றுல கொடுத்துருந்தா, அதை வச்சுருந்தோம். அப்போ வந்து என் தம்பி வந்து அம்மா கேரி பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ இட் இஸ் இன் 1965. அப்போது அந்த இப்போ லேபர் டயத்தில் அந்த டயத்தில் ஹாஸ்பிட்டல்லேருந்து அங்கே என் கிராண்ட் மதரோட சிஸ்டர் இருந்தால் ஹெல்ப் பண்ண வந்திருந்தா. அவங்க வந்து சொன்னாங்க பிரசவம் நல்லா நடந்து கொடுத்தோ, ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. கூடவே அவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. அம்மா வந்து லேபர் ரூமுக்கு கூட்டின்னு போகிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்துட்டு அவள் போட்டின்னு போகிறதுக்கு வந்து பார்த்தா படுக்கையில் தலானி கடையில் விபூதியும் குங்குமமும் இருந்தது. ஸோ அதை இட்டுன்னு தான் போனா. அப்படின்னு அந்த குங்குமம் முதல்ல கிடையாது, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் அந்த பெட்லாம் போட்டிருந்தா. அதனால் இது ஒரு மிராக்கிள் தான் சொன்னாள். ஸோ அதனால என் நோத்தில் அவனுக்கு தம்பிக்கு பேர் சத்யான்னு வச்சா அதில் ஆற்றுல எனக்கு. அப்புறம் அப்படி தான் சுவாமி தெரிஞ்சாங்க. அப்போ கூட பஜனையெல்லாம் நாங்கள் ஒன்றும் ரொம்ப இப்போ இல்லைன்னா ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தனால அப்போ இங்கே அங்கே பக்கத்தில் பஜனை இல்லாமல் ஒரு ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்த்துருந்த ஒரு தாத்தா இருந்தார். அவர் வந்து அவத்தில் ரூமில் அங்கே லெடியில் எல்லாமே கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் ஏதாவது ஒரு ரூம் வாடகை கொடுத்துருப்பா. அவர் அந்த ரூமில் வந்து குடியிருந்தார். எவ்ரி தர்ஸ்டே அவர் பஜனை பண்ணுவார். அங்கே அவர் ஃபேமிலி தான், ஃபேமிலியோட பக்கத்தில் இன்னொரு ஃபேமிலி இருந்தது, சுவாமி டிவோட்டிஸ். அதான் அந்த சின்ன பையன் ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து 6ஆம் கிளாஸ், அவன் ரொம்ப நன்னா பாடுவான். அவன் தான் மெயினாக அங்கே பஜனை பாடுவான், நன்னா இருக்கும். ஸோ அவர் வந்து கூப்பிட்டுருப்பார். எங்கள் அப்பா வந்து கேட்பார், குழந்தைகளை அனுப்புங்க அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் ஆசை தான் போகிறதுக்கு, பஜனை போகிறதுக்கு. இதில் பிடிக்கும், பஜனை எல்லாமே எல்லாம் பிடிக்கும் எங்களுக்கு, பஜனை போகிறதுக்கு. அப்போ வந்து ஆனால் அப்பா வந்து அனுப்ப மாட்டா, எங்கள் குழந்தையெல்லாம் படிக்கணும் இப்போல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிவிடுவா. ஸோ எங்களுக்கு வந்து டைம் வரல. வி ஹேட் டு வெயிட் ஃபார் nearly 2.5 years அதுக்கப்புறம் 1967 ஒரு டிசம்பர் வாக்கில் அதே அந்த தாத்தா வந்து ஒரு பெரிய அகண்ட பஜனை ஒன்று வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார். எங்கள் ஸ்கூல் வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே தான் இருந்தோம், நாங்கள் படித்த ஸ்கூலு. அங்கே பெரிய ஆடிட்டோரியம் கிடையாது, ஓப்பன் கோர்ட் யார்டு. அதில் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார். அவருக்கு வந்து அது வந்து பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தார். அதில் சுவாமியை வந்து அந்த காலத்தில் சேரில் உட்காந்து 2 கையும் தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுற ஃபோட்டோ இருக்கும், அதைத்தான் போட்டு பண்ணியிருந்தார். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சுவாமி தான் வரான்னு நினச்சிட்டு அன்றைக்கி அங்கே வந்துட்டா. காத்தாலேருந்து ஒரே கூட்டம். அப்போ வந்து அது என்ன விஷயம் நடந்ததுன்னா,
அதில் டெல்லியில் மற்ற டிவோட்டிஸ்லாமும் அப்போ தான் நிறைய பேர் வந்திருந்தா, வெளியூர்லேருந்துலாம் வந்திருந்தா. தேர் செட்டில்டு இன் டெல்லி. அவள்லாம் அந்த பிரிகேடியர் சேஷமணி, அவங்க ஒய்ஃப் ஷார்மிளா சேஷமணின்னு இருந்தா. அப்புறம் மிஸ்ஸஸ் மன்னா சுந்தர் சிங்னு பெரிய டிவோட்டி, அவங்க பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவங்கெல்லாம். அவள்லாம் அன்றைக்கி அந்த பஜனைக்கு வந்திருந்தா. ஸோ அந்த பஜனைக்கு வந்ததில் நிறைய பேர் வந்து இந்த டிவோட்டிஸ்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாச்சு அவளுக்கு. சார் அப்போ அவெல்லாரும் வந்து பஜனை முடிஞ்சப்பறம் எல்லோரும் பேசிட்டு அப்புறம் இன்னும் ஒரு நாள் எல்லோரும் சேர்ந்து பேசணுன்னுட்டு டே ஹேட் மீட்டிங் சம்பேர். அப்புறம் அந்த மீட்டிங் பண்ண அப்புறம் ஒரு மண்ட்லி ஒன்று க்ரியேட் பண்ணினான். அந்த சுந்தர் சிங் வீட்டில், அவங்க சுந்தர் நகரில் இருந்தாங்க. அவாட்டில் ஒரு பஜனை ரெகுலராக எவ்ரி மண்டே நடக்கும். அப்புறம் இன்னொரு பஜனை வந்து எங்காத்தில் க்ரியேட் பண்ணான் பஜனை. தட் இஸ் ஆஃபிஷியலாக ஒரு மண்ட்லி க்ரியேட் பண்ணான். பட் இது அப்பாவும் ஒத்துன்ட்டா அதுக்கு முன்னாடி என்ன ஆயிருந்தேன்னா, இந்த பஜனை வந்து என்னோடய கிளாஸ்மேட் ஆத்தில் நடந்துட்டு இருந்தது. அவங்க போர்டு எக்ஸாம்களோடது இருந்தனால அவள் அம்மா சொன்னால் பரீட்சை இருக்கிறப்ப எங்கள் காலத்தில் பஜனை வச்சுக்க முடியாதுன்னு. அப்போ தாத்தா வந்து அப்பாட்ட கேட்டார், கொஞ்சம் உங்கள் காலத்தில் வச்சுக்கிறீங்களான்னு. என்ன துணித்தோ தெரியாது, எங்கள் அப்பா சரின்னு சொல்லிட்டா. ஸோ எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், எங்கள் காலத்துலேயே பஜனை வந்துடுத்தோன்னு. ஸோ சுவாமி அப்படி தான் வந்தார். இட் கேம் சம்வேர் இன் ஜனவரி 1968 எங்கள் காலத்தில் பஜனை ஆரம்பித்தது. அந்த அதுலேருந்து அப்புறம் எங்களுக்கும் பஜனை இன்ட்ரொடக்ஷன் ஆச்சு. அன்றைக்கி நடந்த அந்த ஜேர்னி ஸ்டில் கண்டினியூஸ் எங்களோடது. சுவாமி சொல்லிக்கையில் என்னோடய கால் இல்லாமல் நீங்கள் வர முடியாது. இப்போ புட்டபுரத்தில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா சொல்ல முடியாது. இந்த அத்திருத்திரமே இன்றைக்கி வந்திருக்கோன்னா சுவாமி அது 15 நாளும் இருக்கணும்னா எத்தனை பேர் 2 நாள் இருந்துட்டு போயிருக்கா, 1 நாள் இருந்துட்டு போயிருக்கா. 10 நாளும் 12 நாள் இருக்கிறத கொடுத்து வச்சுருக்கோன்னா அவரோட எதிர் இல்லாமல் எதுவும் நடக்க முடியாது. சத்யசாயி பஜன்னு தனியாக முன்னாடி என் காலனியில் இந்த சனிக்கிழமை இந்த திவ்யநாம பஜனை பண்ணுறவா பண்ணுவாள். வெவ்வேறு வீட்டு உத்தராத்திலாம் வந்து பண்ணுவாள். அப்புறம் இந்த சீதா கல்யாணம், ராதா கல்யாணம் இருக்கிறதுலாம் திவ்யநாம சங்கீதத்தில் நடக்கும். இந்த ஹோல் நைட்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் போயிருக்கோம் நாங்கள். ஸோ ரொம்ப நன்னா இருக்கும் அந்த இதெல்லாம் கேட்குறதுக்கு. அதுலேயும் அவள் நாமாவளியஸ்லாம் பாடுவாள், அதெல்லாம் பாடுவோம். ஸோ அந்த பஜனை அந்த அவள் அந்த மியூசிக்கில் அந்த இது கேட்குறச்ச ஏற்கனவே கொஞ்சம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது உடம்புக்குள்ள. ஏன்னா வீட்டில் எல்லாருமே சங்கீதம் பிடிக்கும், கேட்போம், பாட மாட்டோம். பட் எல்லாருக்குமே சங்கீதம் பிடிக்கும். மியூசிக்கல் எங்கள் அப்பாவுக்கெல்லாம் பிடிக்கும். அப்பா நிறையா ரெக்கார்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்துருக்கா. அந்த காலத்து சொல்லியிருக்கா, எங்கள் அத்தைமேர்கிட்ட ரெக்கார்டு இருந்தால் அதுக்கெல்லாம் அவர் தான் வாங்கி கொடுப்பாரான். எல்லாருனாலும் பாட்டெலாம் பிடிக்கும் அப்பாவுக்கு சுமார் நன்னா பாடுவாங்கன்னு அவர் ஓப்பனாக பாடினது கிடையாது. ஸோ அப்புறம் தங்கைக்கு பாட்டு சொல்லி கொடுத்தா, என் சிஸ்டருக்கு. ஸோ அவளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து மியூசிக் டீச்சர் கூடவே இருந்தனால கொஞ்சம் அது இல்லாமல் அந்த இன்ஃபேக்ட் அவளோட பாட்டு இல்லாமல் நான் கற்றுட்டு இருந்திருக்கேன். அவள் பாடுறது கேட்டு கற்றுட்டு ஸ்கூலில் இருந்த கிளாஸ் டீச்சர்ஸ்லாம் வராத போது சப்ஸ்டியூட் டீச்சர் படித்த பாடம் எடுக்க மாட்டாள். அப்போ இந்த மாதிரி குழந்தைலாம் நீங்கள் யாருக்கு தெரிஞ்ச பேசுங்க பாடுங்கன்னு சொல்லுவாள். அப்போ அதுக்கெல்லாம் நான் முந்திருக்கிட்ட மாதிரி எல்லாம் இந்த மாதிரி பாடுவேன். ஏதாவது அவள் சொல்லிக் கொடுத்த பாட்டெலாம் பாடுவேன். ரைட்டோ தப்போ தாளம் இதெல்லாம் தெரியாது. பட் ராகம் தப்பாக பாட மாட்டேன். தாளம் மேபி மிஸ்ஸிங், பட் ராகம் தப்பாக பாடினது அந்த மாதிரி பாடியிருக்கோம். ஸோ பாடணுங்கிறது பாடுற ஆசையெல்லாம் இருந்தது ஆரம்பத்துலேயே. பட் இந்த திவ்யநாம சிங்கன் கேட்குறச்சு அதை பாடணுன்னு ஆசையும் இருந்தது. பட் அதெல்லாம் ரொம்ப எங்கள் இதுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது, எங்கள் கேலிபருக்கு இல்லை மாதிரி இருந்தது. தட் வி ஆர் நாட் கட் அவுட் ஃபார் தட்டு தோணிது. ஆனால் அந்த சுவாமி பஜனை வந்த அப்புறம் நம்ம ஒருத்தர் பாடி பின்னாடி பாடணுங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. தட் இஸ் நெசசிட்டி ஆகிடுது. அதில் முதல்ல அவர் மாத்திரம் பாடிட்டு இருந்தானே அது பஜனை இல்லை. நம்மளும் சேர்ந்து பாடினா தான் அது பஜனைங்கிறது சாய் பஜனையில் இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறச்ச நம்மளும் பாடுறோம் கிடச்ச. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது பாடுறதுக்கு. ஸோ திருப்பி அது பாடுறது சின்ன நாமாவளி பாடுறது மோஸ்ட்லி எல்லாமே சுவாமி பாடுறது தான் எல்லோரும் பாடிட்டு இருந்தா. முதல்ல திவ்யநாம சங்கீர்த்தனத்தில் என்னெல்லாம் நாமாவளி இருக்கோ அதை பாடுவாள். அப்புறம் சிலதெல்லாம் மோஸ்ட்லி அப்போல்லாம் ரெக்கார்டிங்ஸ்லாம் கிடையாதுனால சுவாமி பஜனையில் எப்படி அவள் போயிட்டு வந்தா சுவாமி பாடுறதெல்லாம் ஈஸியாக இருக்கும், கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை கற்றுண்டு வந்து சொல்லி தருவா, அதை பாடிட்டு இருந்தா. ஸோ அதுகிட்டே நாங்களும் கற்றுண்டு சுவாமி பஜனைலாம் பாடிருந்தோம். ரொம்ப நல்லா இருக்கும் அதில் படிக்கிறது. எல்லா சுவாமி பஜனை தான் பாடிட்டு இருந்தோம் ஆரம்பத்தில். முதல்ல சுவாமியோட வந்து பஜனை வந்து இந்த ஹே சிவசங்கர் நமாமி சங்கர, ஹே மாதவா ஹே மதுசூதனா, ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், அப்புறம் கோவிந்த ஹரே கோபால ஹரே, அப்புறம் வந்து இந்த மதுர முரளி கணேஷாமா, மதுசூதனா ஹே முரளிதரா. ஸோ இந்த 6 பாட்டு இதெல்லாம் தான் சுவாமியோட பாட்டு. கோவிந்த கிருஷ்ண ஜெய் கோபால கிருஷ்ண ஜெய், இந்த பாட்டெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், கேட்குறதுக்கு நல்லா இருந்தனால அதெல்லாம் கற்றுண்டு அதை தான் பாடிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து எங்கள் ராஜாரெட்டி சாரோட எப்படி இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா, முதல்ல ஒரு தடவை டாக்டர் பகவந்த் வந்து டெல்லியில் சுவாமி அவர் தான் சமிதி பிரசிடெண்ட்டாக ஆகினார். நம்ம டெல்லியில் முதல்ல சமித்தின்னு கிடையாது, மண்ட்லி தான் இருந்தது. அப்புறம் இந்த மேலும் சுந்தர் சிங் சொன்னாங்க சமித்தின்னு இந்த மாதிரி சுவாமிகிட்ட அவங்களுக்கு எப்போ வந்தாலும் சுவாமி இன்டர்வியூ கொடுப்பாரு கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ ஒரு தடவை சுவாமிகிட்ட சொன்னார், இந்த மாதிரி மண்ட்லிலாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறச்சு சுவாமி சொன்னார் சமிதி ஃபார்ம் பண்ணுங்கோ, பண்ணிவிட்டு சுவாமியே
யார் பிரசிடென்ட்டு யார் ஹஸ்பண்ட் இந்த லிஸ்ட்டு கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதில் தான் டாக்டர் பகவந்தன் பிரசிடெண்ட்டாக போட்டா சுவாமி சொல்லி டாக்டர் பிரசிடென்ட்டு. ஸோ டெல்லி சமிதி சுவாமியே சொல்லி ஆரம்பித்த சமிதி அது, அவரே கிரியேட் பண்ண சமிதி தான் சொல்லிக்கணும். மனுஷாலாக சேர்ந்து ஆரம்பிக்கலை. மனுஷாலாக சேர்ந்து நாங்கள் பஜனை மண்டலி தான் கிரியேட் பண்ணோம். ஒரு ஃபார்மல் அப்போ எல்லாமே சத்யசாய் சேவா சமித்தின்னு தானே சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தான் சத்யசாய் ஆர்கனைசேஷன் இப்போ நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து அதுக்கு டாக்டர் பகவந்த் பிரசிடெண்ட்டாக போட்டிருந்தார். ஸோ அவருக்கு கழிச்சு அவரோட சன் வந்து ஐஐடியில் ப்ரொஃபஸராக இருந்தார், டாக்டர் ராதாகிருஷ்ணன் பேர். ஸோ அபாத்தில் இப்போ வந்து ஒரு நாள் பஜனை ஏற்பாடு பண்ணியிருந்தா. ஸோ அந்த பஜனைக்கு எல்லோரும் போயிருந்தோம், கூப்பிட்டுருந்தாவா. அதில் வந்து அவர் வந்து நாங்கள்லாம் பாடல, அவர் பிரசாந்த் ரெக்கார்டிங்ஸ் இருந்தது, அது வந்து ராஜா ரெட்டி பாடினது ஃபுல் 1 hour அவரோட தான் போட்டார். அதில் ஒரு பாட்டு சம்போ சிவசங்கரன் பாடினார். அவர் வித் ஸ்லோகத்தோடு பாடுவார். அது வந்தே சூரியஷாங் வந்தே நேனம் இந்த ஸ்லோகத்தோடு பாடுவார். அந்த ஸ்லோகத்தை பாட்டு அந்த பாட்டு வந்து ஒரு தேதி முடிக்கிறது 2 லைன். எப்போல்லாம் நார்மல் வந்து 3 ஸ்பீட்ஸு, ஃபஸ்ட்டு ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் தேர்ட் ஸ்பீட் முடிஞ்சோடனே முடியும்னு நினச்சிட்டு கிடச்சா இட் வெண்ட் ஆன் 4th ஸ்பீட், 5th ஸ்பீட், 6th ஸ்பீடில் தான் முடிஞ்சது அந்த பாட்டு. அது பட் என்ன ஆச்சுன்னா இந்த 6 ஸ்பீடில் தான் பாட்டை நல்லா கற்றுன்ட்டோம் எல்லாருமே. ஸோ அந்த பாட்டு நல்லா இருந்தது. பிடிச்ச உடனே அந்த Thursday எங்கள் வீட்டில் பஜனைக்கு வந்து டாக்டர் அவர் வந்திருந்தார், பகவந்த் சன் வந்திருந்தார். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஐ குட் மெமரைஸ் தட் ஸ்லோகம் ஆல்சோ. 4 லைன் தான் இருந்தனால கற்றுன்ட்டேன். ஸோ அந்த ஸ்லோகத்தை பாடி அந்த பஜனை பாட்டோடனே ஐ வாஸ் குவைட் இம்ப்ரெஸ்ட். கரெக்டாக பாடிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீ எங்கள் வீட்டுக்கு வா, சண்டே இன்றைக்கி வா, நான் எங்கள் ரெக்கார்டிங்ஸ்லாம் இருக்கேன், நான் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ தட் பர்டிகுலர் சண்டே வென்ட் டு ஹிஸ் ஹவுஸ். அவர் போன பிறகு அந்த ஸ்பூல் டேப் ரெக்கார்டர் அதில் அந்த பிரசாந்த் ரெக்கார்டிங்ஸ் போட்டு கொடுத்துருந்தார். இப்போ நான் கேட்டேன், என்ன கேட்குறேன்னா தானே பாபா பாட்டு போடுங்க அப்படின்னு. ஐ வாண்டட் டு ஹியர் சுவாமி சாங்ஸ் ஒன்லி. ஸோ அப்போ திருப்பி அதெல்லாம் கட்டினேன். அந்த அப்போ வந்து கோவிந்தஹரி கோபாலரி அதில் தான் கற்றுண்டேன். அப்போ தான் அவர் வந்து அப்போ வந்து அந்த நான் ஒரு தடவை கற்றுண்ட அப்புறம் டாக்டர் பகவந்தோட நெஃப்யூ அங்கே அந்த டாக்டர் சுதர்ஷன், அவரும் ஐஐடியில் அப்போ ரிசர்ச் பண்ணியிருந்தார். ஐயோ த வார்டன் ஆஃப் சப்சிக்வெண்ட்லி சுவாமியோட இதில் இருந்தார். அவர் வந்து அப்புறம் தனியாக கூட்டிட்டு போய் அந்த பாட்டு இன்னொரு நன்னா கற்றுக் கொடுத்தார், இந்த கோவிந்தஹரி கோபாலகரி. ஸோ ஐ லேர்ன் தட் சாங்ஸ் சிங்கிங். அன்றைக்கே அவர் வந்து ராஜாரோட 2 பாட்டும் போட்டு கொடுத்து இதையும் கேளு அப்படின்னு சொன்னார். அந்த 2 பாட்டு வந்து கேட்டுட்டு பஜன் புக்கில் என்னோடய நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த 2 பாட்டு வந்து கற்றுன்ட்டேன். அதுக்கப்புறமா சுவாமி பாட்டு தான் பாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பகவந்த் சொன்னார், அது ராதாகிருஷ்ணன் சொன்னார், இந்த மற்ற பாட்டுலாமல் இருக்குது, இந்த கேளு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் போட கேட்க எனக்கு ஒரு பிகேம் ஐ டுக் ராஜா ரெட்டி மை மானசிக குருவாக மாறிடுது. அந்த மாதிரி மாறிடுது. அந்த பாட்டு தான் பாடிட்டு அதுலேருந்து நிறைய கற்றுட்டேன். பாடுறது எப்படி அவர் பாடுறது ரித்திமிக்காக இருக்கும். ஃபஸ்ட் ஸ்பீடில் எப்படி பாடுறார், செகண்ட் ஸ்பீடில் எப்படி பாடுறார். ஸோ இந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி கற்றுண்டு ஐ யூஸ் டு ஃபாலோ தட் டோன்ஸி. அப்படியே தான் அந்த பஜன்ஸ்லாம் கற்றுண்டு ராஜா ரெட்டி பாடி அந்த பஜன்ஸ்லாம் கற்றுண்டோம். அப்புறம் நிறையா பாட்டு அதுலேருந்து கற்றுண்டோம் நாங்கள். அதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு 68லேயே கிடச்சதுமா. அப்போ வந்து சமிதி ஃபார்ம் ஆகிருக்கல. அப்போ வந்து பஜன் மண்டலி தான் இருந்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் நடந்தது பாம்பேயில். ஸோ அப்போ வந்து சுந்தர் சிங் மேடம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வேர்ல்டு கான்ஃபரன்ஸுக்கு வருது, நம்மளேருந்து ஆள் அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த ஃபார்ம் ஏதோ பாம்பேயில் வந்துருந்து கிடச்ச அப்பா வந்து அப்பா பிரசிடெண்ட்டாக அந்த மண்டலிக்கு இருந்ததுனால அவர் கையெழுத்து போட்டு 2 பேர் நாமினேட் பண்ணி அனுப்பிச்சிருந்தார். அங்கேருந்து அவள் வந்து டெலிகேட் அந்த பேட்ச் அனுப்பிச்ச அப்பாவுக்கும் சேர்த்து ஒன்று அனுப்பிச்சிருந்தா. நாங்கள் நாமினேட் பண்ணுறது அப்பாவுக்கு பிரசிடென்ட் என்ன சுவாமி தான் பில்லுன்னு சொல்லணும். அது அப்பா சொன்னால் அப்பாவும் போனான். ஃபஸ்ட்டு டைம் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்பா சுவாமியை பார்க்குறது போனார். இந்த இடத்துல ஒன்று சொன்னால் சுவாமி அதான் யார் எப்போ கூப்பிட்றாருன்னு சொன்னா இதில் என்ன தெரியுதுன்னா 1953 அப்பா சொல்லியிருக்கா. அப்பா இங்கே பெங்களூரில் ஐடிஐயில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ இங்கே அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், கிருஷ்ணமூர்த்தின்னு. அவர் வந்து ரொம்ப டிவோட்டி சுவாமியோட. அவர் 2 பேரும் ஒன்றா திரும்பி ஆஃபீஸில் வீட்டுக்கு ஜீப்பில் ஏதோ போயிட்டு கழிச்ச சுவாமி இங்கே ஒருத்தராத்துக்கு வந்திருந்திருக்கார். இப்போ பார்த்து போகிறது கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், வா இங்கே பாபா வந்திருக்கார், நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்பா சொன்னார், இல்லை நீ போய் பார்த்துட்டு வா, நான் ஜீப்லேயே உட்காந்துருக்கேன்ட்டான். ஸோ ஹி மிஸ் தட் சான்ஸ். அப்பா பார்க்கல. ஆஃப்டர் டெய்லி 68 தான் சுவாமி அப்பா வந்து தர்ஷனம் கொடுக்கணும்னு நினச்சி கூப்பிட்டுருந்தார். ஸோ பாம்பேக்கு போனோம். அப்போ எனக்கும் ஸ்கூல் எக்ஸாம்ஸ் முடிஞ்சு கொடுத்தோம். இதோட ஃபைனல் இயர் எக்ஸாம் அப்போ எனக்கு ஹையர் செகண்டரியோடது. ஸோ முடிஞ்சதுனால மே மாதம் தான் அது இருந்தது எனக்கு. ஸோ ஏப்ரலில் வருஷம் முடிஞ்சு கொடுத்தோம். முடிஞ்ச உடனே ஸோ நானும் போயிருந்தேன். ஸோ அந்த பாம்பே பரீட்சை அந்த பாரதிய பவனில் நடந்தது. அப்பாலாம் டெலிகேட்ஸ் உள்ள தனியாக இருந்தால் நாங்கள் இன்னும் சில பேர் அங்கே மண்டலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம் மண்டலிலேருந்து. ஸோ நாங்கள்லாம் தனியாக ஒரு இன்னொரு இடத்துல தங்கியிருந்தோம்.
ஸோ அப்போ காத்தால 8 மணிக்கு போய்டும், அந்த பஜனைலாம் அங்கே நடக்கும் அதில். ஸோ அங்கே போய் உட்காந்து ஃபஸ்ட் ரோவில் கிடச்சிது முதல் நாள் எங்களுக்கு. கிடச்சோடனே அங்கே பார்த்தா அப்போ பார்க்குறது ஃபஸ்ட் டைம் சுவாமி பார்த்தோம். அந்த ஒரு ரெட் ரோப்பில் வந்திருந்தார் சுவாமி. தூரத்துலேயே வரைச்சி. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு சுவாமி தெரியல, அந்த கூட்டத்தில் பார்க்குறச்ச சுவாமியோட தலைமையோட தான் நல்ல பெருசாக அப்படி தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு தான் தெரிஞ்சது சுவாமி மூஞ்சியே தெரியல. பக்கத்தில் வந்து அப்படி தான் சுவாமி மூஞ்சியே தெரிஞ்சங்களே. அவ்வளோ ஹேர்ஸ் இருக்கும் சுவாமியோடது நிறையா. வந்து ஃபஸ்ட் ரோலே உட்காந்தால நல்ல சுவாமியோட தரிசனம் நல்லா கிடையாது. அதை அது ஃபஸ்ட்டு டைம் சுவாமியை பார்த்தது. அதுக்கப்புறம் இமீடியட்டாக அதே வருஷத்தில் இன்னொரு எங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா, அந்த வருஷம் பர்த்டேயும் போது டாக்டர் பகவந்தம் சன் வந்து ஒரு அப்போல்லாம் இந்த நிறைய இந்த ஒரு போகி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தார். ஒரு ஏற்பாடு 75 சீட் உள்ளது பண்ணி அதை அட்டாச் பண்ணி கொடுவா. இந்த மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னிஸ்லாம் போகிறச்ச பண்ணி கொடுப்பாள், யாத்திரைலாம் போகிறவாள் பண்ணி கொடுக்குற மாதிரி அதில் பண்ணி கொடுத்துருந்தா. ஒரு ட்ரெயின் சென்னைக்கு வர லிங்க் எக்ஸ்பிரஸ்னு ஒன்று இருந்தது. அது வந்து காசிப்பேட் மட்டும் வந்துவிட்டோம், ஒரு ஹாஃப் சென்னைக்கு போகும், ஒரு ஹாஃப் ஹைதராபாத் போகும். அதில் அட்டாச் பண்ணி கொடுத்துருந்து அதில் வந்தோம் நாங்கள். அதில் வந்துட்டு வி கேம் ஃபார் பர்த்டே 1968 பர்த்டேக்கு வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்தபோது சுவாமி எங்களுக்கு வந்து வழியில் பஸ்ஸெலாம் ரிப்பேர் ஆகி நாங்கள் பர்த்டே அன்றைக்கி காத்தால தான் வந்து சேர்ந்தோம். பர்த்டே அன்றைக்கி முதல் நாள் வந்திருக்கவா, அடுத்த நாள் அன்றைக்கி காத்தால தான் வந்தோம். அப்புறம் வந்தோடனே எனக்கு பஜனைலாம் நல்லா அட்டன் பண்ண, அந்த சுவாமி எண்ணெய் தேய்க்கப்படுறது அதெல்லாம் பார்த்தோம். அந்த வருஷம் தான் சுவாமி அந்த மிராக்கள் கூட நடந்தது. அந்த ஸ்டேஜில் ஒரு லேடி கால் நடக்க முடியாமல் இருந்த சுவாமி கையை பிடிச்சி கொண்டு வந்து அப்போ கஸ்தூரி சார் தான் அந்த மைக்கில் அவ்வளோ எக்ஸைட்டடாக சொன்னார், ஷீ இஸ் வாக்கிங் இந்த மாதிரி. ஸோ அந்த மிராக்கள் நடந்தது. அது முடிஞ்சோடனே அது அடுத்த நாங்கள்லாம் 2 நாள் தான் இருந்தோம். 24th அன்றைக்கி 25th கிழமை 24th ஈவினிங் வந்து சுவாமி டெல்லிக்கார எல்லாரையும் கூப்பிட்டு பஜன் ஹாலில் கூப்பிட்டு எல்லாருக்கும் தர்ஷனம் ஸ்பீச் சுவாமி கூப்பிட்டு எல்லோரும் சில பேர்லாம் சுவாமி சேஷமணி அவள்லாம் சுவாமிக்கு நல்லா தெரியும், ரொம்ப நாள் டிவோட்டிஸ். சுவாமி அவள் இடத்துலாம் ரொம்ப பேசினா, பகவான் சொல்லலாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் சுவாமி தன் கையாலேயே விபூதியெல்லாம் கொடுத்தார். ஸோ என் தம்பியெல்லாம் அப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தோம். 3 வயசு தான் இருந்தது. அன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அவன் ஒரு கையில் விபூதி வாங்கிட்டு இன்னொரு கையில் சுவாமிகிட்ட இன்னொரு விபூதி வேணும்னு கேட்டான். சிரிச்சுட்டே கொடுத்தார் அவர். அது ஸோ அது இன்ஃபேக்ட் அவன் சமித்தியில் எங்கள் ஆற்றுல எங்கள் எல்லோரோட நல்ல சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு சுவாமி மேலே ஈடுபாடு ஜாஸ்தி. நிறைய தடவை பார்த்துருவோம். தூக்கத்தில் எழுந்து உட்காந்துட்டு அங்கே படத்தில் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு பேர் வச்சுருப்பான். ஜூலா பாபா, அலங்கார் இருந்தார் பாபா இருந்ததுன்னு. சரி படத்தில் மேலே அடுத்து மேலே சுவாமி உட்காந்து ஆடின்னு இருக்கார் அப்படிமா. எங்கள் கண்ணுக்கு தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ சுவாமி அந்த மாதிரி ஏச எங்கள் பொறுத்தவரை டிவைன் சைல்டு தான் அது. எனக்கு அந்த மாதிரி தான் சுவாமி ஃபஸ்ட்டு தரிசனம் கிடச்சி ஒரு அதே வருஷத்தில் 2 கிடச்சி எடுத்தோம் எங்களுக்கு. அதுவும் திவ்யநாம சங்கீதத்தோடு கேட்கறச்ச ரொம்ப நல்லா இருந்தவங்க அது பாட முடியலேன்னு ஆதங்கம் இருந்தது. டெஃபினட்டாக இருந்தது பாட முடியலேன்னு. இந்த சுவாமி பஜனைலாம் வந்து ஆரம்பித்தப்பறம் அந்த ஆதங்கம் தீர்ந்து போச்சு. ஏன்னா நம்மளால் பாட முடியறதுன்னு வந்து எடுத்தோம். ஸோ இந்த காம்போசிஷனுங்கிறது வந்து அது எப்படி எனக்குள்ளே வந்ததுன்னு எனக்கே தெரியாதுமா. ஐ டோன்ட் நோ, எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல சார். பட் அது ஒரு ஆசை மனசுக்குள்ளே வந்தது. அப்போ என்ன பண்ணேன், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எடுத்து வச்சுட்டு நாமால நோட் பண்ணி வச்சுட்டு டியூன் பண்ண முடியுமா பார்ப்பேன். பட் ஒர்க் அவுட் ஆகலை. தென் புரிஞ்சுட்டேன், தட் இஸ் இதெல்லாம் வரணும், தானாக வரணும் அப்படின்னு அதை விட்டுட்டேன்னு. அதுக்கப்புறம் தான் சப்சிக்வெண்ட்டாக இந்த சாங்ஸ் வர ஆரம்பிச்சது சேர்ந்தாப்புறம். பட் தேர் த்ரூ சம் இன்ஸ்பிரேஷன்ஸ் அவர் சாங்ஸ்லேருந்து தான் வந்தது. சைலகிரி ஸ்ரீலேருந்து ஒரு சிவா பாட்டு வந்தது. ஒரு ராம ராம ஜெய ஜெயராமன் ஒரு பாட்டு இருந்தது. அந்த பாட்டோட தாத்தங்களேன்னு ஒரு அகிலோத்தாரண ஒரு பாட்டு வந்தது. அப்புறம் சில சமயம் பஜனாவளி எங்களை புது பாட்டு கற்றுக்கணுங்கிறதுனால பஜனாவளி வச்சுட்டு சேஷன் மாமட்டெலாம் கேட்போம், இந்த பாட்டு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. அப்போ வந்து எப்படி கேட்கணுன்னா, அந்த பஜனாவளி வச்சுட்டு சில பாட்டில் லிரிக்ஸ் எது இம்பேக்ட் பண்ணுறதோ அந்த பாட்டை எடுத்து கேட்பேன். ஸோ அந்த மாதிரி சில சாங் வந்து கௌரி சங்கர் மாவரா அந்த மாதிரி சில பாட்டெலாம் கேட்டோம். அந்த மாதிரி பாட்டெலாம் அவளுக்கு தெரியல, ரெக்கார்ட்ஸிங்லாம் கிடைக்கல. பட் ஆனால் அந்த பாட்டில் சுவாமி கொடுத்தார். நானும் கேட்கல அந்த அந்த லைன்ஸில் பாட்டு வேணும்னு. பட் அதே லைன்ஸ் ஆரம்பித்து வச்சு சுவாமி கொடுத்துருக்கார். பட் அதில் போது இனிஷியலி அந்த மாதிரி இந்த 2ம் நடந்தது. ஒன்றும் சாங் பேஸ்டாக இருந்தது, இந்த மாதிரி லிரிக்ஸில் இந்த படித்ததுனால அதோட இம்பேக்ட்னாலேயும் வந்தது. கௌரி சங்கர உமாவரா गिरिजारमणा प्रभोहरा त्रिशूलधारा उमामहेशा त्रिशूलधारा उमामहेशा
கங்காதரா சங்கரா சாயீஷா கங்காதரா சங்கரா சாயீஷா கௌரி சங்கர உமாவரா. அது அந்த பஜனாவளியில் கௌரி சங்கர் உமாவரா கிரிஜாரமண பிரபோகராங்கிற அந்த 2 லைன் பிடிச்சிருது. அது ராகம் ட்ரை பண்ணோம், கேட்டு பார்த்தோம், யார்கிட்டையும் கிடைக்கல. சரி நம்மளுக்கு அது அந்த பார்த்தப்பறம் சரி கிடைக்கலன்னு விட்டுட்டேன். பட் ஆனால் அப்புறம் சுவாமி திடீர்னு அந்த அந்த 2 லைனை வச்சே எனக்கு பாட்டு கொடுத்தார். இன்னும் 2 லைனும் சேர்த்து கொடுத்து ஒரு கம்ப்ளீட் சாங் கொடுத்துட்டார் எனக்கு. நம்ம கோவிந்த போல் எப்படி வந்தேன்னா, ஒரு தடவை ஏதோ சுவாமி ஷிரடி பாபா ஃபோட்டோவில் அல்லா மாலிக்ங்கிற வேர்டு பார்த்தேன். நார்மலி அது என்ன தெரியுது, அல்லா மாலிக் வேர்டு நார்மலி சப்கா மாலிக் தான் அப்புறம் நான் பார்த்துருக்கேன். பட் அந்த தர அல்லா மாலிக் பார்த்து இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. சம்ஹவ் தட் வேர்ட்ஸ் ஒரு விதமான இம்பேக்ட் கொடுத்தது உடம்புல. சரி அந்த அல்லா மாலிக்குங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தி எதாவது பஜனை பண்ண முடியுமான்னு யோசித்தேன் நான். பட் எனக்கு அப்போல்லாம் ஒன்றும் வரல, அதெல்லாம் தெரியல, வரல ஒன்றுமா. அதுக்கப்புறம் அது அப்படியே மறந்து போட்டு இட் வாஸ் சம்வேர் இன் ஐ திங்க் மேபி 74, 75. அதுக்கப்புறமும் ஒன்றும் இல்லை. தென் அரவுண்ட் 86 வந்து ஐ வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு காலிக்கட். அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து அங்கே பஜனை மண்டியில் போயிட்டு இருந்தேன். சமைச்சு இருந்தது. அங்கே வந்து ஐ திங்க் 86 டிசம்பர் அன்னைக்கா ஆர் நியூ இயர் 87 ஃபஸ்ட்டு ஜனவரியாக தெரியாது. பஜனை முடிஞ்சுட்டு கோயிங் பேக் டு மை ரூம். ஸோ போயின்னு இருக்கிறச்ச போயிடுச்சு ஏதாவது பஜனை பாடிட்டு தான் போவேன். எங்கே போனாலும் அது சுவாமி பஜனையில் வந்ததுன்னு என்ன இம்பேக்ட்னா, எங்கே நடந்துட்டு இருந்தாலும் குளிக்கிறதுனாலும் எப்போ பண்ணாலும் படுத்துட்டு இருக்கிறச்சு எப்போ போனாலும் மனசில் ஏதாவது பஜனை ஓடிகிட்டே இருக்கும். ஆஃபீஸ் போகிறச்சா சரி, பஸ்ஸில் உட்காந்துக்கிறச்சா, ஸ்கூட்டரில் போகிறச்சா சரி, பஜனை ஓடிகிட்டே இருக்கும். அதே மாதிரி அன்றைக்கும் அந்த மாதிரி எங்கள் பஜனையில் கட்டியதோ பஜனை பாடிட்டு தான் போயிட்டு இருந்தேன். பட் சம்ஹவ் இந்த லைன்ஸ் அல்லா மாலிக் அந்த இல்லா அல்லா மாலிக் ஈசா நானக்கு இந்த டியூன் அப்படியே வந்ததுமா. இந்த டியூன் வந்தது. ஸோ இது சர்வதர்மா இருக்கிறது. தென் ஆட்டோமேட்டிக்கலி when I was going walking, the other lines automatically came. ஜோராஷ்டிர மகாவீர் புத்தனாம் போலோ. தென் இது ஆரம்பித்த அப்புறம் இந்த ஃபஸ்ட் லைன் கேம், கோவிந்த போலோ கோபால போலோ ராம் ராம் போலோ சாயிராம் போலோ. எனக்கு வந்து சாயிராம் போலோ தான் முதல்ல வந்தது அது. ஸோ அந்த பாட்டு பண்ணி அப்போ நான் ரூம் போய்ட்டேன். பக்கத்தில் தான் இருந்தேன். போயிட்டேன். ஐ ஹேட் மை டின்னர் அண்ட் தென் படுத்துனுக்கிறது கூட இந்த பாட்டியை தான் பாடிட்டு இருந்தேன். தென் ஐ தாட் அபவுட் சுவாமியோட ஸ்பீச்சஸில் அந்த இந்த கலியுகத்தில் நாமஸ்மரணை தான் ரொம்ப முக்கியம். இந்த தாட்ஸ்லாம் மனசில் ஓடிட்டு இருந்தது. அது இந்த பஜனை இது எல்லாம் நாமம் பாடுறச்ச அது ஏதாவது இன்ட்ரடியூஷன் அது இதில் வந்த எஃபிகசி ஆஃப் நேம்ஸ் இதில் வந்ததுன்னா நன்னா இருக்குமேன்னு யோசிக்கிறச்ச தென் அந்த இது வந்தது. தட் இஸ் நம்ம இந்த உலகத்துலேருந்து போகிறச்ச நம்மளோட கூட வர்றது இந்த நாமங்கள் மாத்திரம்தான். நம்ம பண்ணி புண்ணியங்கள் இந்த நாமம் பாடினதுனால. ஸோ அப்போ வந்து தேர் ஆல்சோ சுவாமி சொல்லியிருக்காரு, இல்லை எதுவுமே இந்த நாமங்கள் தான் எப்போவுமே உங்கள் கூட இருக்கும், உங்களை காப்பாற்றுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தட் ஓன்லி டிரான்ஸ்லேட்டட் இன் டு த வேர்ட்ஸ். மனசில் தமிழில் தான் யோசித்தேன். பட் வார்த்தை ஹிந்தியில் தான் வந்தது. ஏ நாம் சாரே ஹே ஜீவன் சஹாரே. அப்புறம் வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட் இஸ் தட் இஸ் தே கிவ் யூ த ஹெவன்ஸ். என் மனசில் தோணினது உங்களுக்கு எவனுக்கு போகிற துவாரத்தை திறக்கும் தான் என் மனசில் தோணிது. மோட்சம் கிடைக்கும்னு கிடைக்கல. அந்த வார்த்தை வரல எனக்கு. இது மாதிரி தான் தோணிது ஆரம்பத்திலேயே. ஸோ தட் லைன் கேம், ஏ நாம் சாரே ஜீவன் சாரே கோல்தே ஹே ஏ பரமானந்த் கே பரமானந்த் கே கோல்தே ஹே துவாரேன்னு இந்த லைன் வந்தது. தென் அப்புறம் வந்து முதல்ல அடுத்த லைன் வந்தது, கொய்பி எந்த நேம் கொடுத்தாலும் சுவாமி மோட்சம் கொடுக்க போகிறார். ஸோ அதனால் கொய்பி நாம் வந்து முதல்ல வந்த வார்த்தை. பட் சமூகம் ஏதோ மாதிரி இருந்தது. அதனால் அன்றைக்கி விட்டுட்டு தூக்கிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் திருப்பி அகேன் ஸ்டார்டட் சிங்கிங் தட் சாங். அந்த டயத்தில் வரைச்ச கொய்பி நாம் வரல, ஜோ நாம் சாஹோ தான் வந்தது. ஜோ நாம் சாஹோ ஓ நாம் போலோ. தென் ஹவு டு யூ சிங்? சுவாமிகிட்ட கேட்குறச்ச எப்படி பாடணும்? அது எது பிரேமத்தோடு பாடுங்கோ, பாவத்தோடு பாடுங்கோ, பிரேம் சே போலோ பாவ சே போலோ. தட் வை தட் சாங் கேம். இந்த ஹரிநாம் வந்து சேஞ்ச் பண்ணது. தட் ஆல்சோ ஐ வில் டெல் யூ. Yes, Sairam became Harinam. This song was first sung by, popularized by Chinmaya Yuvakendra. அவள் வந்து சின்ன பசங்க, இந்த யூத்ஸ் பிரதர் வாஸ் தேர் இந்த குரூப். ஸோ அவள் வந்து ஹரிஓம் பஜன்ஸ் 2 கேசட்ஸ் கொண்டு ரிலீஸ் பண்ணான், ஆல் நாமாவலிஸ். ஸோ அதில் வந்து ஹீ டுக் திஸ் சாங் அண்ட்
பண்ணா. நேச்சுரலி உங்களுக்கு தெரியும் வேறு எந்த இடத்துல பண்ணால் சாயி நாம் வரக்கூடாதுன்னு. ஸோ அதில் வந்து சாயி பிகேம் ஹரி. ஸோ அதை கேட்டுட்டு ஃப்ரம் தேர் சுந்தரமில் பாடினா, அண்ட் ஃப்ரம் சுந்தரம் இட் கேம் டு புட்டபர்த்தி. ஸோ ஐ திங்க் சின்ஸ் எவ்ரி ஒன் ஃபெமிலியர் வித் ஹரிநாம், ஐ வில் ஆல்சோ சிங் தட் only. गोविंद बोलो गोपाल बोलो, राम राम बोलो हरि नाम बोलो, अल्लाह मालिक ईसा नानक ज़ोराष्ट्र महावीर बुद्ध नाम बोलो, गोविंद बोलो गोपाल बोलो, ये नाम सारे जीवन सहारे, परमानंद के खोलते हैं द्वारे, जो नाम चाहो वो नाम बोलो, जो नाम चाहो वो नाम बोलो, प्रेम से बोलो भाव से बोलो, प्रेम से बोलो भाव से बोलो, गोविंद बोलो गोपाल बोलो. இந்த தமிழ் பாட்டுக்கு சுவாமி எப்படி கொடுக்க ஆரம்பித்தாருன்னா, நான் சுந்தரம் பஜன் குரூப்பில் 82 ஐ திங்க் ஜூலை ஆகஸ்ட்லேயே சேர்ந்துட்டேன். ஐ வாஸ் தேர் ஃபார் 3 years. அப்போ அந்த மாதிரி ஒரு குரூப்ஸில் இருக்கிற பாடின்னு கிடச்ச ஒரு நாள் நம்ம வி சீனிவாசன் சார், ஆல் இண்டியா பிரசிடென்ட்டாக நம்ம ஆர்கனைசேஷன் இருந்தவர். ஹீ கால்டு அவர் பஜன் பாய்ஸ் இன்சைட் இந்த மினி ஹாலில் சுந்தரமில் இருக்கும். அவர் கூப்பிட்டார் சொன்னார், நீங்கள் எல்லோரும் பஜன்லாம் நன்னா பாடுறீர்கள், கேட்குறதுலாம் நன்னா இருக்குது, பட் நிறைய ஹிந்தி சாங்ஸும் பாடுறீர்கள். இப்போ இந்த சாங்ஸ் வந்து பின்னாடி இருக்கிற நிறைய பேர் வந்து சில பேர் கரெக்டாக பாடுறா, சில பேர் தப்பாகவும் பாடுறா, பட் ஆனால் யாருக்குமே அர்த்தம் புரியாமல் தான் பாடுறா. அர்த்தம் தெரிஞ்சு பாடுறச்சே அவளுக்கு இன்னும் கொஞ்சம் அவளுக்கு வந்து இன்வால்மெண்ட் நன்னா இருக்கும், அவளுக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் ஒன்று நல்லா பண்ணுவாள். அட்லீஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் வேறு இருக்கோம், அட்லீஸ்ட் ஒரு தமிழ் பாட்டாவது பஜனையில் பாடுங்க, ஒவ்வொரு வாரமும் அட்லீஸ்ட் ஒரு தமிழ் பாட்டாவது நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார். ஸோ அப்போ ஆல்ரெடி அப்பப்போ பாடுவாள், முருகன் பாட்டு எதாவது பாடின்னு இருந்தா. ஸோ ரெகுலராக பாடிட்டு இருக்கல. ஸோ அது கேட்ட உடனே அப்புறம் அது சொல்ல சரி பாடுறோன்னு சொல்லிட்டோம். ஸோ நான் டெல்லியில் இருந்து வந்ததுனால எனக்கு வந்து ரொம்ப தமிழ் பாட்டு தெரியாது. ஒரே ஒரு தமிழ் பாட்டு பிரிகேட் மாமாவா பாடுவா, தமிழ் பஜனாளியில் இருந்தது அந்த காலத்தில், அது மாத்திரம்தான் தெரியும் பாடு. அப்போ ஆனால் அந்த டயத்தில் அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வரல, அந்த மாதிரி அந்த பாட்டு இருந்ததே எனக்கு ஞாபகம் வரல, அந்த தமிழ் பாட்டு. ஸோ நான் சுவாமிகிட்ட வேண்டியது, எனக்கு தமிழ் பாட்டு ஒன்றும் தெரியல சுவாமி, எதாவது கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு குழந்தைக்கு கேட்டேன். இந்த மாதிரி கிடைச்ச ஒரு நாள் திடீர்னு இந்த உமையவெளி பாட்டு வந்தது. உமையவெளி அருள் புரிவாயம்மா, இந்த உங்காருப்பிட க்ளீனாக ஃபுல் சாங் வந்துடுத்து எனக்கு. இந்த லாஸ்ட்டில் இன்க்ளூடிங் இந்த ராக் டியூனோடே வந்துடுது. ஸோ டியூன் வந்ததுனால அந்த ராகம் பேரும் அதிலே வந்து சுவாமி எப்படியே கொடுத்துட்டார். பட் அப்போ கூட எனக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் இருந்தது பாடுறதுக்கு. வெளியில் ஒரு 2 வாரம் நான் பாடல, மனசுக்குள்ளே பாடிட்டு இருந்தேனே தவிர எனக்கு உமையவளைங்கிற வார்த்தை கரெக்டாக நான் அது வரைக்கும் அந்த மாதிரி வார்த்தை படித்தது கிடையாது. நான் எங்களுக்கு தாங்க ஸ்கூலில் தமிழ் படிச்சிருவேன் தவிர பாக்கியெல்லாம் தமிழ் படிப்பேன் நான், பட் அந்த வார்த்தை நான் கேட்டதில்லை. அப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியல, யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் 2 days ஐ திங்க் எனக்கு ஏதோ ஒரு தமிழ் புக்கு, ஏதோ பஜனாளி சம்திங் ஸ்லோ புக்கு ஏதோ கிடச்சிது. அதில் அந்த என் கண்ணுக்கு நேரம் உமையவளைங்கிற வார்த்தை இருந்தது. ஸோ புரிஞ்சுட்டேன், சரி அந்த வார்த்தை கரெக்டாக தான், தப்பு இல்லை, நம்ம தைரியமாக பாடலாம் அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் சுந்தரத்தில் பஜனையில் அதை பாடினேன். நான் பாடுறேன்னு சொன்னோடனே அதை அப்ரூவ் பண்ணிட்டு அலோவ் பண்ண நான் பாடுறதுக்கு. என்ன ஐ வாஸ் வெரி ஹாப்பி. உமையவளே அருள் புரிவாய் அம்மா, ஓங்கார ரூபிணி அகிலாண்ட நாயகி, அடியார்கள் வினை தீர்க்கும் ஆதிபராசக்தி, நான் செய்த பிழைகளெல்லாம் பொறுப்பாய் அம்மா, ஜகதம்பிகே சிவரஞ்சனி, ஜகதம்பிகே சிவரஞ்சனி, உமையவளே அருள் புரிவாய் அம்மா.
கருணாமய கார்த்திகை வேடிக்கைமா. அது வந்து நான் சில சமயம் சாயங்காலத்தில் ஆஃபீஸ் சீக்கிரமாக முடிஞ்சிடும், வந்துடுவேன் நான். வந்தப்பறம் ஈவினிங்கில் உட்காந்து ஆரம்பத்து பஜனையில் ஏதாவது பாடின்னு இருப்பேன். அந்த மாதிரி பாடின்னு இருக்கிறச்ச எனக்கு வந்து அப்போ வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆசை, எம்எஸோடது மீரா பஜனை ஒன்று, இந்த ஹரி துமஹரோ ஜன்கி பீர்னதில். ஸோ அந்த மாதிரி அதில் ஹரி ஹரிங்கிற வார்த்தை நிறையா மாதிரி நம்மளுக்கும் பஜனையில் ஹரி ஹரின்னு நிறையா சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு சுவாமிகிட்ட கேட்டிருந்தேன். அந்த மாதிரி அந்த ஏதோ பாட்டெலாம் பாடிட்டு இருக்கிறச்ச அந்த ஒரு பாட்டு வந்து சுந்தர ஷாமஹரின்னு ஒரு பாட்டு வந்து, அந்த பாட்டு பாடி முடித்த உடனே அதில் அந்த பாடி முடித்த உடனே பின்னாடி இந்த இமிடியட்லி திஸ் கருணாமய கார்த்திகேய கேம். நான் அதெல்லாம் கேட்கல, ஒன்றும் பண்ணல. இட் ஆட்டோமேட்டிக்லி கேம் ஜஸ்ட் லைக் தட். அதே சுருத்தியில் அந்த பாட்டு ஆட்டோமேட்டிக் அந்த என்டையர் சாங் கேம். அது எப்படி வந்து என்ன இன்றைக்கி வரை எனக்கு தெரியாது. தட் வே இட் கேம். கருணாமயா கார்த்திகேயா கருணாமயா கார்த்திகேயா கைவல்யதாதா ஹே சுவாமிநாதா கருணாமயா கார்த்திகேயா हिमगिरि नंदिनी प्रिय कुमारा हिमगिरि नंदिनी प्रिय कुमारा इह पर सुखदायी भव भयहारा इह पर सुखदायी भव भयहारा शरणागत प्रिय षण्मुखनाथा शरणागत प्रिय षण्मुखनाथा शरणं शरणं शम्भुकुमारा शरणं शरणं शम्भुकुमारा करुणामया कार्तिकेया. I was fortunate to participate in this first summer course 1972. அது கூட சுவாமி எப்படி கூப்பிட்டு நான் நினைக்கிறேன் அதில். ஏன்னா முதல்ல சுவாமியை அந்த டெல்லிக்கு வந்தபோது சில பேர்லாம் அங்கே நீ வான்னு சொல்லிட்டார் எங்கள் இதால். அப்போ வந்து இங்கே வார்டனாக இருந்த மிஸ்ஸஸ் பேல் ஆண்டி, இப்போ பிரின்சிபல் முன்னி ஆண்டி, அவங்க எல்லாம் அங்கே இருந்தாங்க. எல்லோரும் டெல்லி தானே. ஸோ அவள் எல்லோரும் சுவாமி வர சொல்லியிருந்தா. அப்புறம் ஒரு நாள் அங்கே செக்ரட்டரியாக இருந்தவர் வந்து அவர் எங்கள் அப்பாட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி சம்மர் கோர்ஸ்னு ஒன்று நடக்கிறது இப்போ பெங்களூரில், இன்னும் சீட்டு ஒன்று இருக்குது, இடம் இருக்குது, நீங்கள் இப்போ சாய் என் வீட்டில் வந்து சாயின்னு கூப்பிடுவா. ஸோ சாயை அனுப்புகிறேளா அப்படின்னு கேட்டார். டெல்லியில் எல்லாருக்கும் சாயின்னு தான் தெரியும். ஸோ அவர் அனுப்புகிறேன்னு கேட்டார். அப்பாவும் சரின்னு சொன்னார். அப்போ வந்து பிரசிடென்ட் சோஹன்லால் இருந்தார். அவர் வந்து என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணினார். இன்டர்வியூ பண்ணிவிட்டு நீ என்ன படிச்சிருக்க, அப்புறம் அவருக்கு தெரியும் என்ன இருந்தாலும் இன்டர்வியூ பண்ணார். இந்த பஜனைலாம் பாடுவேன், எல்லாம் பண்ணுறது தெரியும். அப்புறம் அவர் ஒரீட் அபவுட் மற்ற பேட் ஹேபிட்ஸ் எதாவது இருக்கா இல்லையா, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டார். அதனால உடனே அவர் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருந்தார், இந்த மாதிரி இந்த பையனை சேர்த்துக்கோங்க சம்மர் கோர்ஸ்லேருந்து. ஸோ ஐ ரீச் பெங்களூர் ஒன் டே லேட். இப்போ சம்மர் கோர்ஸ் ஆரம்பிச்சுடுத்தோ அங்கே போய் டாக்டர் கோகக் இருந்தால் அவர்கிட்ட லெட்டர் கொடுத்தோடனே சேர்த்துன்ட்டப்புறம் அங்கே சம்மர் கோர்ஸ் நன்னா இருந்தது. அப்போ வந்து பஜனை ஈவினிங்கில் வந்து பஜன்ஸ் இருக்கும். அதில் முதல் 2 நாள் வந்து அங்கே ஸ்டூடெண்ட்ஸே பாடினான், அவளே பாடினா. அப்புறம் 3rd டே அன்றைக்கி அந்த கிளாஸில் நடந்து முடிஞ்சோன்னே அனௌன்ஸ் பண்ணால், இன்னும் யாருக்கெல்லாம் பஜனையெல்லாம் பாட தெரியும்னா நீங்களாம் பஜனை பாடலாம், பேர் கொடுங்க அப்படின்னு. ஸோ நாங்கள்லாம் நானும் இன்னும் நிறைய பேர்லாம் கொடுத்துருந்தோம். அந்த பாய்ஸ் வந்து எங்களெல்லாம் பாட சொல்லி கேட்டுட்டு இந்த ஆடிஷன் மாதிரி பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணினா, இல்லைன்னா என்னையும் சேர்த்துண்டா. ஸோ அப்புறம் பாட சொன்னேன், பாட கொடுத்தா அதுலேருந்து நான் பாடின்னு இருந்தேன், ரெகுலராக பாடிருந்தேன். நான் மற்ற பாய்ஸ்லாம் பாடுவாள். பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் பட் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் டெய்லி நான் பாடிட்டு இருந்தேன். இந்த பசங்க பாட சொன்னாங்க. ஆரம்பத்தில் கூட நான் கேட்டேன், என்னப்பா டெய்லி சொல்கிறீ அப்படி, எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இந்த கூச்சமாக இருந்தது. அப்புறம் ஆனால் அவள் சொன்னேன், இல்லை பாடுங்கப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லோரும் பாடுறோம், நாங்கள் எல்லோரும் பாடுவா அப்படின்னு சொன்னேன். ஆனால் எல்லோரும் பாடிட்டு இருந்தோம். பட் ஒரு பீரியட் பட் நான் நிறையா பாடினேன், எல்லாரோடையும் நிறையா பாடிட்டு இருந்தேன், டெய்லி பாடிட்டு இருந்தேன். அப்போ நடுவில் சுவாமி வந்து ஒரு தடவை பாம்பே அப்போ ரெகுலராக சுவாமி போயிட்டு இருந்தார், May 12th ஆனிவர்சரி, தர்மக்ஷேத்திர ஆனிவர்சரிக்கு. ஸோ ஹி ஹட் கான் டு ஃபார். அந்த தடவை சம்மருக்கு நடந்ததுனால ஷார்ட்ஸ் விசிட் தான் 3-4 நாளைக்கு தான் போயிருந்தார்.
ஸோ அப்போ வந்து போயிட்டு 12th முடிச்சுட்டு சுவாமி கேம் பேக் 14th அன்றைக்கி வந்துட்டார். ஐ திங்க் இட் வாஸ் சண்டேன்னு நினைக்கிறேன். சுவாமி திரும்பி வந்துட்டார். ஸோ அன்றைக்கி மார்னிங் சுவாமி வர அன்றைக்கி காத்தால பஜனை இருக்கணும்னு பஜனை ஏற்பாடு பண்ணியிருந்தார். அப்போ என்னை பாட சொல்லியிருந்தார். சரி சேர்த்து நான் பாடினேன். ஃபார்ச்சுனேட்லி சுவாமி உள்ளே வரச்ச நான் பாடின்னு இருந்திருக்கேன் அந்த பாட்டு. அப்போ நெக்ஸ்ட் ஆக்சுவலி பாடுறது கண்ணை மூடிடும், ஆட்டோமேட்டிக்காக பழக்கத்தில் போயிடுது. அது பாடிட்டு கிடச்சி அப்புறம் பக்கத்தில் பையன் இந்த பையன் தொடையை தட்டி சுவாமி வந்து நிற்கிறேன், நீ பாட்டு பண்ணி நிறுத்த டைம் ஆகிடுது அப்படின்னா. அப்புறம் வந்து உடனே நான் முடிச்சுட்டேன், பாட்டையும் நிறுத்திட்டேன். சுவாமி வந்து சந்தோஷம்னு சொல்லிட்டு போயிட்டார். சிரிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் சுவாமி. சந்தோஷம் சொல்லிட்டு போயிட்டு எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சுவாமி அந்த பாட்டை கேட்டிருந்திருக்கார். ஸோ கேட்டுட்டு நான் கவனிக்கலை, பட் சுவாமி கேட்டிருந்திருக்கார். பட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அதுக்கு அன்றைக்கி அது முதல் நாளும் நான் ஈவினிங் நான் தான் பாடியிருந்திருக்கேன். அன்றைக்கி முதல் நாள் ஈவினிங்கும் நான் தான் பாடியிருந்திருக்கேன் அன்றைக்கி. ஸோ அன்றைக்கி என்ன இருந்திருக்கு, அந்த பாட்டு ஒரு சாங் நான் பாடினது ஹே பர்த்திபிரி பகவான். இட் சீம்ஸ் அது வந்து நிறைய பேர் மூவ் பண்ணியிருக்காங்க. தே மூவ் தேர் ஹார்ட்ஸ். டெல்லியில் அந்த கோர்ஸ் அந்த பையனோட அம்மா அவர் சொன்னால், சாய் நீ பாடின எனக்கு ரொம்ப அழுகாக வந்துடுத்துப்பா அப்படின்னு சொன்னான். சம் பீப்புள் கிரைட் லைக் திஸ். ஸோ அது கொஞ்சம் சந்தோஷம் இருந்தது. அண்ட் ஒருத்தர் ப்ராப்ளி என்ன அறியாமல் ஒரு அகம்பாவம் மனசில் புகுந்துடுத்தோம் இன்னும் எனக்கு தெரியாது. மைட் ஹவ் கான் இட். ஏன்னா நேச்சுரலி இருக்கும், சின்ன பையன் தான், 20 வயசாக இருந்தது. ஒருத்தர் சொல்கிற சரி பாடினது நல்லா இருக்குன்னு சொன்னால் நிச்சயம் சந்தோஷமாக இருக்கும். அடுத்த நான் சுவாமி வேறு சந்தோஷம்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு. அடுத்த நாள் ஈவினிங் வந்து உட்காந்துட்டேன் பஜனையில். ஸோ நார்மலி சுவாமி பஜனை ஆரம்பித்தப்புறம் தான் அங்கே வருவார். வந்து உட்காந்து அங்கே மேடையில் உட்காந்துட்டு சுவாமி ஜால்ரா போடுவார். சுவாமியை நாங்கள் பாடுறதுக்கெல்லாம் ஜால்ரா போடுவார். ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட் அன்றைக்கி சுவாமி முன்னாடியே வந்துட்டார். பஜனை ஆரம்பிக்கலாம் முன்னாடியே சீக்கிரமே வந்துட்டு ரவுண்ட் அடிச்சிருந்தார். பண்ணுறச்சே முன்னாடி இப்படி க்ராஸ் பண்ணி படித்தா எங்கள் முன்னாடி 6 மணி இருந்தது. சுவாமி கேட்டார், நீ 6 மணி வாசிப்பியா கேட்டார். இல்லை எனக்கு சுவாமி தெரியாதுன்னு சுவாமி உதட்ட பிதிக்கின்ட்டு, சுவாமி உதட்ட பிதிக்கினா அழகாக இருக்குமே, உதட்ட பிதிக்கின்ட்டே போயிட்டார். பிதிக்கின்ட்டு கொஞ்சம் இப்படி நடந்து போயிருப்பார். போயிட்டு உடனே திரும்பி வந்தார். திரும்பி வந்துட்டு, அம்மா நீ காத்தால பாடினே இல்லையோ அப்படின்னு கேட்டார். நான் எதுனா ஆமாம் சுவாமி நான் காத்தால பாடினேன். என்ன ஏன் இப்போ நீயே பாடின்றது என்ன அர்த்தம் அப்படின்னு. நான் என்ன பதில் சொல்கிறது, இல்லை செலக்ட் பண்ணி கொடுத்தாமே செலக்ட் பண்ணதுலேயே நான் பாடின்னு இருக்கேன் அப்படின்னார். அப்புறம் இவர் டாக்டர் சுதர்ஷன் கூப்பிட்டுட்டு, சுவாமி அவர் என்ன பேசுகிறான்னு தெரியல, பட் அடுத்த நாள்லேருந்து பாக்கி எல்லா பசங்களெல்லாம் பாட சொல்லி ஏற்பாடு பண்ணினான். ஸோ அதுவும் ஒரு விதத்தில் எனக்கு ஒரு லெசன் தான். தட் இஸ் பஜனையில் நம்ம என்ன தான் நன்னா பாடினா கூட நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குது தெரியுமா. பஜனையில் எல்லோரும் அந்த குவாலிட்டின்னு சொல்கிறதுனால நல்லா பாடுறவா, மற்றது ரொம்ப அழகாக பாடுறவா, ராகம் தெரிஞ்சா பாடுறா, அந்த மாதிரி மற்றவா தான் பாடணும், வேறு யாரும் பாடக்கூடாதுங்கிற ஒரு அபிப்பிராயம் நம்ம எல்லாருக்கும் மனசில் இருக்கும், புகுந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அது சுவாமி அது இருக்கக்கூடாது. இப்போ யாரும் பாட தெரிஞ்சால் கூட கொஞ்சம் ராகம் கரெக்ட் தப்பாமல் பாவத்தோடு பாடினான்னா பாடணுங்கிறது ஒரு அந்த பசங்க எல்லோரும் நன்னாவே பாடினா அப்புறம் எல்லோரும் பாடினாலும். ஸோ அந்த ஒரு இது சுவாமி எனக்கு ஒரு லெசன் தான் நான் எடுத்துப்பேன் அதை. அதனால இப்போ எங்கள் சமயத்தில் எங்கே எப்போ பண்ணாலும் எல்லாரையும் பாட சொல்லிவிட்டு கடைசியில் தான் மோஸ்ட்லி நான் பாடுவேன். சில சமயம் ஒருத்தர் ஆரம்பிக்கிறது ஒத்துழைப்பு இல்லைன்னா நான் பாடுவேன் அந்த மாதிரி. அப்போ ஆரம்பத்துலேயே அந்த பழக்கம் வந்துடுச்சு அப்புறத்துலேருந்து. அதனால் யாராவது வந்தால் பாட தெரிஞ்சால், இப்போ யாராவது புதுசாக வந்தால் கூட சமயத்தில் வந்தால் முதல்ல பாட தெரியுமான்னு கேட்போம். நாங்கள் பாட தெரியும்னா பாட சொல்லணும், ஆடிஷன்லாம் வைக்க மாட்டோம். பாடச்சு அப்போ சரியாக பாடலைன்னா அப்புறம் சொல்லிக் கொடுத்து அவளை பாட வைப்போம். ஸோ அது ஒரு லெசன் கிடச்சிது. அதுலேருந்து இந்த படிப்பெண்ணை தான் எனக்கு அது. ஸோ அது குட் லெசன். அண்ட் அகம்பாவங்கிறது நான் அவ்வளோ சீக்கிரம் போயிடுத்துன்னு சொல்ல மாட்டேன். நேச்சுரலி அது கொஞ்சம் இருந்துட்டால் என்ன பாடுறது, யாராவது 4 பேர் நம்மளுக்கு கூட ஃப்ளாட்டர் நம்மளுக்கு நல்ல சொல்கிறவா இருக்குத்தானே எப்போவுமே நடக்கணும். ஒரு பஜனை பாடிட்டு வெளியில் வந்தோடனே யாராவது வந்து சொல்லுவாள் நீ பாடுற ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாள். கொஞ்சம் மனசில் கொஞ்சம் அது ஏறும். அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் அந்த சமயத்தில் சாய்ராம்னு சொல்லிக்க வேண்டியதுதான். அது பழக்கத்தில் ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் அதை குறைக்கணும். அது சுவாமி என்னோடு பேசுகிறது மற்றபடி பேசாமல் இந்த இதுதான். தட் இஸ் சுவாமி டெல்லிக்கு வந்திருந்த போது அவரோட ரூம் சில சர்வீஸ் பண்ணுற சர்வீஸ்லாம் இதுக்கு கிடச்சிது. அப்போ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் மத்தியானம் சர்வீஸ் பண்ணுறது சுவாமி மத்தியானம் ரூமில் இல்லை, வெளியில் மீரட்டுக்கு போயிட்டார். ஸோ அன்றைக்கி நைட்டு தான் வந்தார். ரொம்ப டயர்டாக வந்தார் மேலே. ஸோ அப்போ வந்து சுவாமி வரைச்சி 10:30 மணிக்கு மேலே ஆகிடுது. வந்துவிட்டு நேரம் ரூமுக்கு போயிட்டார். ஸோ நாங்கள் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த காத்தால் நகர்சிங்க வரைச்ச இந்த லைட்லாம் போட்டுவிட்டு சுவாமிக்கு இந்த போட்டு கொடுப்போம். சுவாமி போயிட்டு வந்துட்டும் இந்த சிவதலுக்கு பாத நமஸ்காரம் கொடுப்பேன். அந்த பாத நமஸ்காரம் கிடச்சிது எனக்கு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி டைரெக்டாக சுவாமி என்னோட பேசுனதெல்லாம் எதுவும் கிடையாது. பட் ஒரு ஒரு சொப்பனம் ஒரு தடவை நடந்தது. பட் சொப்பனமாக என்ன எது ஒன்றும் தெரியாது. இது ஐ வாஸ் பெட்ரிட்டனா என்ன தெரியாது சம்திங் ஐ டோன்ட் ரிமெம்பர் அது எக்ஸாக்ட்லி. கட்டியில் படுத்துன்னு எனக்கு தெரியும். சுவாமி தெரியறது நான் என்ன பேசுகிறேன்னு ஒன்றும் இதெல்லாம் தெரியாது. பட் இட் கிவ்ஸ் மீ சம்திங்.
காயின்ஸ் மாதிரி ஏதோ கொடுக்குறார். 8 9 தெரிஞ்சு. அப்போ கூட நான் அப்புறம் டெல்லியில் ஒருத்தர் இருந்தார். அவர் கொஞ்சம் அந்த கொஞ்சம் இதில் தெரிஞ்சவர். அவர்கிட்ட கூட நான் கேட்டேன், இந்த மாதிரி சொப்பனம் வந்து என்னது எனக்கு ஒன்றும் புரியலேன்னு. சம்திங் குட் எடுத்துக்கோ, அப்படியே விட்டுவிடும் அப்படின்ட்டு அவர். அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை. அது மாதிரி ஒன்று இருந்தது தவிர. அப்புறம் 75 சிவராத்திரிக்கு வந்திருந்தோம். இங்கே வந்திருந்த போது 3 நாள் எனக்கு ரொம்ப ஜுரமாகிடுது. இங்கே வந்து வெரி ஃபீவர். அங்கே அப்பா ஆற்றுலேருந்து மருந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். அது எடுத்துகிட்டு தான் வந்தேன். ஸோ அப்போ தர்ஷனம் போடுச்சு, எனக்கு உடம்பு முடியல ஜுரத்தோடதுனால. அப்போ வந்து இங்கே இந்த இதெல்லாம் மணல் தானே, வெளியில் ஓரமாக அந்த பின்னாடி சவுறு ஓரமாக நான் போய் சாஞ்சின்னு உட்காந்துட்டேன். ஸோ அப்போ முன்னாடிலாம் க்ரௌட் நிறையா இருந்தது. சுவாமி அந்த வெளியில் எல்லோரும் படி தர்ஷனம் கொடுத்துட்டே வந்துட்டோம். முன்னாடி வந்துட்டு இன்னும் தெரில, பின்னாடி யாராவது இருந்தப்போ தெரில, க்ரௌடுக்கு நடுவில் வந்தார். வந்துட்டு என் பக்கத்தில் இருக்க யாரோட ஏதாவது பேசுகிறாரு தெரியாது. அந்த மாதிரி என்ன பண்ணார், விதி கொடுத்தாரு, அது கூட எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. ஸோ அப்போது நமஸ்காரம் அடிச்சது. இதை தவிர பர்சனல் மற்றபடி சுவாமி டெல்லிக்கு வந்திருக்கடிச்ச பாடினது, சுந்தரனில் வந்திருக்கடிச்ச பாடியிருக்கிறது, இதெல்லாமே தவிர மற்றபடி தனியாக பர்சனல் இன்டர்வியூஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓம் ஜெகஜனனி சாயே மாதா ஓங்கார ரூபிணி சாயே மாதா ஓம் ஜெகஜனனி சாயே மாதா அபய பிரதாயினி சாயி மாதா சாயி மாதா சத்ய சாயி மாதா அபய பிரதாயினி சாயி மாதா अनाथ रक्षकी साई माता हे अनाथ रक्षकी साई माता हे अनाथ रक्षकी साई माता हे अनाथ रक्षकी साई माता ஓம் ஜெகஜனனி சாயி மாதா. இந்த பாட்டு வந்து இந்த ஓம் ஜெகஜனனிங்கிற வார்த்தையிலேயே ஒரு ப்ரேயர் சாங் நான் கேட்டேன். ஐ டோன்ட் ரிமெம்பர் இட் வாஸ் அ ப்ரேயர் சாங் பை சம் ட்ராமா ட்ரூப் ஆர் சம்படி ஆர் திருவள்ளி முருகதாஸ் சார் அவர் பாடினதாக தெரியல. இந்த ஓம் ஜெகஜனனி அந்த வார்த்தை, அம்பாளோட அந்த வார்த்தை மாத்திரம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ அந்த அந்த சாங் அதை வச்சுட்டே நம்மளை பாட்டு இருந்தால் நல்லா இருக்குமே நினச்சேன். அண்டு that song came, it was somewhere in 72 birthday, சுவாமி பர்த்டேக்கு முன்னாடி I got this song, ஓம் ஜெகஜனனி சாய் மாதா. இந்த டியூன்லேயே கிடச்சேன், ஃபுல் டியூன். இப்படியா நான் ஒன்றும் டியூன்லாம் பண்ணல, திஸ் வார்த்தை டியூன் எல்லாமே அப்படியே தான் கேம் வித் டியூன். எல்லா சாங்குமே அப்படி தான். சுவாமி கிவ்ஸ் வித் மீ டியூன். எனக்கு அந்த ராகங்கள் கூட எனக்கு தெரியாது சில சமயம். இல்லைம்மா, பஜனை இல்லை, எப்போவுமே சுவாமிகிட்ட பேசின்னு தானே இருக்கும். ஆல்வேஸ் எதாவது என்ன விஷயமா இருந்தாலும் சுவாமிகிட்ட சொல்லிட்டு இருப்பேன். இப்போ வெளியில் எதாவது போய்ட்டு இருந்தோம், சுவாமி நம்ம நினச்சது நடத்தினா வந்தோடனே தேங்க்ஸ் சொல்கிறது, இப்போ சுவாமிகிட்ட ப்ரே பண்ணிட்டு போகிறது, எல்லாமே அது முடிஞ்ச காரியம் முடிஞ்சு வந்தோடனே தேங்க்ஸ் சொல்கிறது, இது மாதிரி ஆல்வேஸ் சுவாமிகிட்ட ப்ரே பண்ணிட்டு தான் இருப்போம், பஜனை பண்ணிட்டு தான் இருப்போம். இப்போ பஜனை மூலியமாக ப்ரேயர்னு இல்லை, நார்மலாக ப்ரே பண்ணுவாங்க, எல்லோரும் கேட்குற மாதிரி தான் ப்ரேயர்ஸ்லாம் என்னோடதும். அதுவும் अति मधुर अति मधुर अति मधुर नामा अति रूप लावण्य आनंद रामा भवसागरोद्धार अति पुण्य नामा सायुज्य पददायका साई रामा अति मधुर अति मधुर अति मधुर नामा अति मधुर नामा आनंद रामा अति पुण्य नामा हे साई रामा. This song actually ஒரு தசராக்கு போது கிடைச்சது. தசரா சுவாமி 10th டேக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி ஐ காட் திஸ் சாங். இப்போ டெல்லிலாம் தசரா டயத்தில் ராமர் ராவணனை இதாக எடுத்துப்பாங்க, அங்கெல்லாம் நடக்கும் உங்களுக்கு.
ராம்லீலா நடத்துவோம் இந்த மாதிரி. பட் இந்த சாங் வந்து சென்னையில் தான் கிடச்சது எனக்கு. ஸோ அந்த மாதிரி அதை யோசிச்சுட்டு இருக்கிறச்ச ஐ வாஸ் ஜஸ்ட் வாக்கிங் நம்ம கோர்ட்யார்டில் பண்ணிட்டு இருக்கிறச்ச இந்த சுவாமியோட இந்த அதிமதுரம் இந்த இது மாத்திரம் வார்த்தையில் வந்தது எனக்கு மனசில் வந்தது. ஸோ வந்துருச்சு இது அதிமதுர நாமாங்கிற மாத்திரம் வந்தது. தென் இந்த ராகத்தோடையே வந்தது. தென் அதே யோசிச்சு தெரிஞ்சு பாடிகிட்டே இருக்கிறச்ச ஸ்லோலி அதர் 3 lines ஆல்சோ கேம். அந்த மாதிரி தான் இருந்து ஒரு தசராம் போது இந்த கடைசி இந்த ராமநவமி கடைசி 10th டேக்கு முன்னாடி இந்த சாங் சுவாமி இருக்குது. சில பதங்கள்லாம் அஃப்கோர்ஸ் நம்ம பஜனையில் கேட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கமலநேத்திர சாயீஸ்வரில் கைவல்ய தேஜஸ்வரேஸ்வரங்க வார்த்தையெல்லாம் இருக்குது. அண்டு இது ஸ்லோகம்லாம் இதற்கு இந்த இன்னொரு மேடம் விஜயா இங்கே பாடுது. அவங்க வந்து ஒரு ஸ்லோகத்தில் பாடுது சுவாமியோட ராமச கைவல்ய தாமாங்கிற வார்த்தையெல்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மீனிங் ஜென்ரல் ரெண்டாவது சான்ஸ்கிரிட்லாம் படிச்சிருக்கிறதுனால ஜென்ரலாக கொஞ்சம் ஸ்கூல்லலாம் சான்ஸ்கிரிட் படித்தாலும் இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். சாயுஜ்ய பதம் இதெல்லாம் உபன்யாசங்கள்லாம் கேட்டிருக்கோம் நிறையா. எங்கள் ஸ்கூலில் எப்படி ராமநவமிக்கும் போது தான் இந்த டீத்தில் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து உபன்யாசம்லாம் வந்து அங்கே பண்ணுவாள் 10 நாள் 15 நாள்லாம் எல்லோரும் இந்த பாலகிருஷ்ணாஸ்திரி நம்ம பெரிய பெரியவாள்லாம் வந்து பண்ணியிருக்கா. எல்லா உபன்யாசம் நான் போய் கேட்பேன் நான். ஸோ அதிலலாம் இதெல்லாம் பதங்கள்லாம் நிறையா சொல்லுவா அதெல்லாம் சொல்லுவோம். ஸோ அது மாதிரி இந்த மீனிங்லாம் தெரிஞ்சது. ஏன்னா நிறையா புஸ்தகங்கள்லாம் படிச்சிருக்கேன் நான். ராமாயணம் மகாபாரதம் அப்புறம் பக்த விஜய் இதெல்லாம் அதிலெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த வார்த்தை புதுசில் மீனிங்கும் தெரியும் எனக்கு. கருணாஜலதே தாசரதே கமனியானன கிருபாநிதே ஸ்ரீரகுநந்தன சீதாபதே ஸ்ருதஜனபாலன சுகுணநிதே தாசரதே दयानिधे हे दाशरथे दयानिधे करुणाजलधे दाशरथे. இன்னைக்கு சுவாமியோட தியாகராஜ சுவாமியோட இந்த பாட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டது தெரியாது, நான் கேட்டதும் கிடையாதுமா. பட் இந்த பாட்டு வந்தப்புறம் பார்த்தேன் நான். இந்த புக்கில் சுவாமியோட இருந்தது இந்த வார்த்தைகள் இருந்தது. ஸோ நான் பார்த்தேன் எங்கேயா அவர் பாட்டு அப்படியே இருக்க போகிறது அப்படின்னு செக் பண்ணேன். இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சுவாமி கொடுத்துருந்துறான். பட் இட்ஸ் சீம்ஸ் டு பி அதே ராத்திரி தான் அவர் பாடியிருக்காருன்னு எனக்கு தெரியாது அந்த பாட்டானா. जयतु शिवा नटन शिवा सांभ शिवा जयतु शिवा नटन शिवा सांभ शिवा जय जगदीश महेश शिवा जयतु शिवा नटन शिवा सांभ शिवा नागाभरण नटेश शिवा नागाभरण नटेश शिवा नंदीश्वर भवनाश शिवा सर्वेश शिवा विश्वेश शिवा सर्वेश शिवा विश्वेश शिवा सुंदर साई सदा शिवा सुंदर साई सदा शिवा जयतु शिवा नटन शिवा सांभ शिवा. This song is actually ஆரம்ப காலத்தில் எனக்கு பஜனைலாம் தெரியாது கேட்கடிச்சு அந்த சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி பஜனை வழியிலேருந்து வார்த்தையை எடுத்து பார்த்துட்டு கேட்போம். மாமாட்ட சேஷனுடைய மாமாட்ட தெரிஞ்சா சொல்லி தருவா அப்படின்னு. அந்த மாதிரி தான் இந்த ஜெயத்து சிவா நட்டன சிவா இந்த வார்த்தையே கேட்கறச்சே நம்மளுக்கு இந்த உள்ளுக்குள்ளே ஒரு உணர்ச்சி கிளம்புறது அது. ஸோ அந்த மாதிரி லைன் ஒன்று பார்த்தேன் பஜனாவில் கேட்டேன். கிடைக்கல எனக்கு பாட்டே ராகம் யாரும் சொல்லித்தரல, ரெக்கார்டிங்ஸும் ஒன்றும் கிடைக்கல அது. அப்புறம் அது இப்போ வந்து இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் அதில் 2 லைன் தான் எடுத்தேன் ஞாபகம் எனக்கு பஜனாவில். இட் வாஸ் நாட் 4 லைன் ஆர் 5 லைன் சாங். ஐ திங்க் இட் வாஸ் 2 லைன்ஸ் தான் பார்த்தேன் ஞாபகம் எனக்கு. அது தெரியல. அப்புறம் அது சரி கிடைக்கலன்னு விட்டுட்டேன். அப்புறம் ஒரு சிவராத்திரி போது என்ன சுவாமிகிட்ட எப்போ ஒரு சிவராத்திரி வந்தால் சிவன் சாங் கூட, ராமன் வந்தால் ராமர் கூட, கிருஷ்ண ஜென்மாட்டி வந்தால் கிருஷ்ணர் சாங் கூட இப்படின்னு கேட்குறது வழக்கம். அந்த மாதிரி இருக்கிறச்ச சில சமயம்
சுவாமி கொடுப்பார். அந்த மாதிரி இருக்கிறது இந்த ஒரு பீரியடில் திஸ் சாங் ஜெயத சிவா கேம். பட் இட் வாஸ் நாட் திஸ் வாட் ஐ சேங், இட் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அது ஒரு தடவை ஒரு பதினேழு பாடிட்டேன். அதுக்கப்புறம் நான் மறந்து போச்சு அந்த சாங். பாட்டு மறந்து போச்சு, வார்த்தையை மறந்து போச்சு. ஜெயத சிவா நடிச்ச மாத்திரம் தான் ஞாபகம் இருக்குது, பாக்கி ஒன்றும் ஞாபகம் இல்லை. பாக்கி எல்லாம் மறந்து போச்சு. இட் வாஸ் சம்வேர் 75. தென் 85ல் டெல்லியில் கிடச்சி. நான் சென்னைக்கு வந்தப்புறம் ஒரு நாள் ஆஃபீஸ் போயிருந்தேன். 85ல் சிவராத்திரிக்கு முன்னாடி, ப்ராப்ளி 1 வீக் முன்னாடி இருக்கும். அங்கே போயிட்டு கிடச்சி எங்கள் வீட்டில் 1 கிலோமீட்டர் போயிருப்பேன். பஜனை பாட்டுக்கு படித்து திஸ் ஃப்ளாஷ் த்ரூ மை மைண்ட். ஜெயத சிவா, நடன சிவா, சாம்ப சிவா அண்ட் திஸ் ராகத்தோடு வந்ததுமா. இந்த ராகத்தோடு வந்தது அது, ஜெயத சிவா, நடன சிவா, சாம்ப சிவா. ஸோ அது பாடிச்சு நான் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே இந்த ஆல் த லைன்ஸ் கேம். ஜெகதீஸ்வர், இந்த நாகா, எவ்ரி திங் அது ஒரு சின்ன ஃபால்ஸ் இன் லைன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்துவிடுத்தோம். ஸோ நான் வந்துட்டு அந்த பர்டிகுலர் சிவராத்திரி சுந்தரத்தில் ஐ குட் சிங் தட் சாங். ஜஸ்ட் வித்தின் 1 வீக் அந்த பாட்டு கொடுத்தார். ஆனால் இப்போ 10 இயர்ஸ் கிடச்சி, இவ்வளோ லேட்டாக கிடச்சி அந்த ஒரு பாட்டு கொடுத்தார். முதல்ல கொடுத்தது வேண்டாம்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்கார். பட் விடுது. அதுக்கப்புறம் தான் அந்த இப்போ நீங்கள் பருத்தியில் பாட்டு இப்போ தான் எனக்கு தெரியும். முன்னாடி எனக்கு அந்த டியூன் தெரியாது, அந்த மாதிரி சாங் இருக்கே தெரியாது. அது கோபால கோபால ராதே நந்தலாலா அந்த பாட்டு வந்து நான் இது சுவாமி எனக்கு கொடுத்துருந்தாலும் எங்கள் ஆற்றுல பஜனையில் பாடியிருந்தேன், வெளியில் பாடினதில்லை. 72 சுவாமி சென்னைக்கு இது டெல்லிக்கு வந்திருந்த போது எங்கள் பஜனை எங்கள் இன்னொருத்தர் பாடுவார், சுப்பிரமணியன் ஒருத்தர் இருந்தார், நன்னா பாடுவார். அவர் வந்து சுவாமி வந்து அன்றைக்கி பப்ளிக் பஜனில் அவர் அந்த பாட்டை பாடிட்டு, அன்றைக்கி நான் அந்த பஜனையில் இல்லை, அவர் பாடினார் அந்த பாட்டை. அப்புறம் அவங்க வந்து சொன்னார், சாயே நான் இந்த பாட்டை பாடிட்டேன், ஆனால் ஒரு லைனை மாற்றிட்டேன் அப்படின்னார். நான் ஒரிஜினலி 2nd லைன் 4th லைன் ஒரே மாதிரி இருக்கும். அவர் வந்து 4th லைன் மாத்திரம் மாற்றி முரளி மனோகரம் மாற்றிருந்தார். நான் சொன்னேன், ஓகே அங்கிள், நன்னா இருக்கட்டும், அப்படியே நானும் அப்படியே பாடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டேன். ஸோ அந்த பாட்டு அவர் அன்றைக்கி பப்ளிக்கில் ஃபஸ்ட்டு டைம் அந்த பாட்டு டெல்லியில் சுவாமி இருக்கிறச்சு அவள் பாடியிருக்கா. அவர் 72 சம்மர் கோர்ஸ் வந்தபோது அந்த பாட்டை நான் வந்து ஒரு நாள் பஜனையில் பாடினேன். ஸோ அந்த பாட்டை வந்து அங்கே எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அது அப்புறம் அன்றைக்கி வேலிடிட்டி ஃபங்க்ஷன் போது அந்த 30 நாள் கழிச்சு 30th அன்றைக்கி அந்த பாய்ஸ் வந்து எல்லா பஜனையும் பாடிட்டே அந்த பேண்டில் வாசிச்சுட்டே வந்தா. அதெல்லாம் இந்த திடீர்னு இந்த பஜனையும் வாசித்தா எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. தே லேர்ன் எப்போ கற்றுட்டா என்னன்னு தெரியாது. பஜனில் அதுக்கப்புறம் வேறு யாரும் பாடவும் இல்லை அந்த பாட்டு. நம்ம தான் இன்றைக்கி தான் பண்ணேன். பட் யாரும் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருந்தா சில பேர் பார்த்தேன். அப்போ அந்த கேசட்டு கார்டு வந்ததுனால ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தா பார்த்தேன், சேவாதல் சில பேர். ஸோ அதுலேயும் கற்றுனால தெரியாது. பேண்டில் வாசிச்சு அப்படி தான் ஃபஸ்ட்டு சுவாமிகிட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு அந்த பேண்டில் வாசித்து பாடி நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எப்படி யார் பாடினான்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பாட்டு வந்து 70s பாலவிகாஸ் மூமெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவள் பஜனாவளி போட்டுருந்தா, பஜனாவளி குழந்தைகளுக்கு பாம்பேலேருந்து. அதில் ஐ ஃபவுண்ட் திஸ் சாங். ஐ வாஸ் சர்ப்ரைஸ் ரியலி. கோபால கோபால ராதே நந்தலாலா, கோவிந்த கோபால ராதே நந்தலாலா, கோபால கோபால ராதே நந்தலாலா, பிருந்தாவன சஞ்சார ராதே நந்தலாலா, பிருந்தாவன சஞ்சார ராதே நந்தலாலா, முரளி மனோகர ராதே நந்தலாலா, முரளி மனோகர ராதே நந்தலாலா, கோபால கோபால ராதே நந்தலாலா. இல்லை, சுவாமி ராகத்தோட பாட்டு கொடுக்குறதுல லிரிக்ஸ் டியூனோட ராகத்தோடே தான் கொடுக்குறார். நான் அதுவும் சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. சில சமயம் ஃபைன் டியூனிங் கொடுப்பேன், சில சமயம் ஃபைன் டியூனிங் பண்ண வேண்டியிருக்கும். சில சமயம் சில சமயம் என்ன பண்ணுறார், சில சமயம் ஃபுல் சாங் இந்த மாதிரி கொடுத்துருவார். சில சமயம் ஒரு லைன் மாத்திரம் முதல்ல கொடுப்பார், அப்புறம் கொடுக்க மாட்டார். இப்போ நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். 2 லைன் கொடுப்பேன், டியூன் சுவாமி கொடுத்துருவார். சில சமயம் அதை பார்த்தா நான் அழகுப்படுத்தி பாட வேண்டிய மாதிரி என்னோடய டியூட்டி, அதை நான் பண்ணுறேன். சில சமயம் அழகாக அப்படியே இருக்கும். அந்த மோஸ்ட்லி நான் ஒன்று கை பண்ணி வைக்க வேண்டாம், பாடுறச்சி அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கபங்கள் என்ன இருக்கோ அதோட வந்துடும். ப்ராப்ளி பிகாஸ் கொஞ்சம் மியூசிக்லாம் தெரிஞ்சு அதில் பாடினதுனால அதனால் தெரிஞ்சு எடுத்தோம் வந்திருக்கும் அது ஆட்டோமேட்டிக்கலி. पूरब में साई, पश्चिम में साई, उत्तर में साई, दक्षिण में साई, अंदर भी साई, बाहर भी साई, ऊपर भी साई, नीचे भी साई, पूरब में साई, पश्चिम में साई,
ये जानो भाई साई प्यारे, हर पल हर क्षण है साथ हमारे, साई नाम लेते कर्म करो भाई, करेगा तुम्हारा उद्धार साई, साई 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 स्मरण करो. இது வந்து சொன்னால் சும்மா உட்காந்துக்கிட்டு சுவாமியோட இந்த சடன்லி இந்த பூர்வமே சாயிங்க பச்சை சாய் இங்கேருந்தோ வார்த்தை மனசில் தோணுது என்னன்னு தெரில. அப்புறம் தான் சுவாமியோட இந்த இது ஞாபகம் வந்தது. சுவாமி எப்போவும் சொல்லுவார் இல்லையா, எப்போ நான் உன்னோட உள்ளுல வெளியில் இருக்கேன், சைடில் இருக்கேன், மேலே இருக்கேன், கீழே இருக்கேன்னு. ஸோ அது ஞாபகம் வந்து தென் திஸ் டூ காட் லிங்க் டுகெதர் அண்ட் திஸ் என்டையர் சாங் கேம். அந்த பாடச்சே அந்த அடுத்த கடைசி 2 லைனும் சுவாமி எப்போ நமக்கு ஹர்பல் ஹர்ஷன் சுவாமி ஹே சாத் மாதிரி எவ்ரி மூமெண்ட் எவ்ரி செகண்ட் சுவாமி இஸ் வித் அஸ். அது ஸோ அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் சாய் நாம லேத்தே கர்ம கரோ பாய், எந்த வேலை பண்ணினாலும் சாய் நாமத்தை சொல்லிண்டே பண்ணுங்கோ. இது பண்ணினேன்னா கரேகா உத்தார் துமாரா சாய், சுவாமி உங்களோட உத்தார் சுவாமி பண்ணிடுவார். ஸோ சுவாமி அத்தான் சொல்கிறார், தில் மே ராம் ஹாத் மே காம் சொல்கிறார். ஸோ வாட் எவர் ஒர்க் யூ டூ, சுவாமி நினச்சினே பண்ணலைன்னா இட் பிகம்ஸ் சார்ட் ஆஃப் அர்ப்பணம் மாதிரியே ஆகிடுறது. அவர் எல்லாம் அவர்கிட்ட நம்ம கொடுத்துட்டு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், பாக்கியெல்லாம் அவர் பார்த்துக்கிறார். அது மாதிரி தான் ஆகிடுது. ஸோ தட் வாஸ் சாங் தட் ஐ லைக். எனக்கு ஒரு பிடிச்ச பாட்டு அது. நான் சுந்தரத்தில் இருந்து வெரி ஷார்ட் பீரியட், அதில் சில சாங்ஸ் பாடியிருக்கேன். அதில் சில சாங்ஸு 1-2 கேசட்டில் நானே பாடியிருக்கேன். மற்றவெல்லாம் அப்புறம் மற்ற சில சாங்ஸ் பாக்கியெல்லாம் பாஸ்கர் 2 பாடியிருக்கான். இந்த மாதிரி ஸோ வைஜெயந்தி தராவா பாடியிருக்கா. பாக்கி சாங்ஸ் எல்லாமே என் சிஸ்டர் தான் அங்கே சொல்லி கொடுத்து அப்புறம் அவளுக்கெல்லாம் பிடிச்சிருந்து அந்த ஐ திங்க் அவள் அப்ரூவ் பண்ணி அவள் எல்லாம் அந்த கேசட்டில் பாடியிருக்கா அந்த பாட்டு எல்லாமே. சிஸ்டர் பேர் ராஜலக்ஷ்மி, ராஜி ஆண்டினா எல்லாருக்கும் தெரியும். சுந்தரத்தில் பஜன் குரூப்பில் இருந்தால். நவ் ஷீ இஸ் இன் பிருந்தாவன் பஜன் குரூப், ஷீ இஸ் இன்சார்ஜ். வீரதீரம் ஒருக்கு முன்னாடி ஒரு அனுமான் பாட்டு கொடுத்துருக்கார், பெங்களூரில் பாடுறாவா பவன் சுதா அனுமந்தான்னு. அது ஒன்று தான் இன்ஜினியர் பாட்டு கொடுத்துருக்கார். எனக்கு ரொம்ப ஆசை சுவாமி எல்லா காட்ஸ் மேலேயும் சுவாமி கொடுக்கணும் அப்படின்னு நான் சுவாமிகிட்ட கேட்குறது தான் என்னோடய வேலை, அதுதான் ரிக்வஸ்ட் தான். ஸோ அவர் எப்போ முடியுமோ அவர் கொடுப்பார். அந்த மாதிரி கிடச்சி தான் இட் கேம் திஸ் டே ஆல்சோ ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. சென்னையில் வந்து சுனாமி வந்தது, ஐ திங்க் 2005 or 2004 நினைக்கிறேன். அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் வாக்கிங், ஒய்ஃப் வந்து குழந்தைகளுக்கு ஏதோ பாட்டெலாம் சொல்லி கொடுத்துருந்தா உள்ளே. ஸோ ஐ வாஸ் அவுட் சைட் இங்கே கார்டனில் வந்துட்டு கிடச்ச அந்த ஹனுமான் பாட்டு பாடின்னு இருந்தேன் நான். அப்போ சரி இன்னொரு ஹனுமான் பாட்டு சுவாமி ஒன்றும் கொடுக்கலையே, நம்மளுக்கு இது ஒன்று தான் கொடுத்துருக்காரு, ஒன்றும் கொடுக்கலையேங்கிற. அப்போ வந்து சுவாமியோட இந்த அனுமாரோட இந்த வீர தீரங்கிற வேணா அந்த வார்த்தை வேறு எந்த பாட்டிலையும் நான் கேட்கல. இது இப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சால் நான் சென்னைக்கு வந்து ஆஞ்சநேயர் பாட்டு எல்லாமே கற்றுண்டேன். டெல்லியில் இருக்கிறச்ச கற்றுட்ட ஒரே பாட்டு ராமலட்சுமண ஜானகி ஜெய் போலோ ஹனுமானுக்கு ஒன்று தான் தெரியும். ராஜாரெட்டி சார் பண்ணது ஒன்று தான் தெரியும். சென்னைக்கு வந்த அப்புறம் தான் சாய் பிரேமிமா அங்கிள் அவர் வந்து நிறையா பாடுவார். அவர்கிட்ட தான் நிறையா ஆஞ்சநேயர் பாட்டெலாம் கற்றுண்டேன் நான். நல்ல பாட்டெலாம் கற்றுனேன். அப்புறம் ஒரு பாட்டு சுவாமி எனக்கு கொடுத்தா பவன் சுதா ஹனுமந்தான்னு. அதுக்கப்புறம் அப்போ கேட்ட சுவாமிட்டு வேறு ஒன்றும் கொடுக்கலையே அப்படின்னு நினச்சிட்டே கிடச்ச இந்த வீரஜன் இந்த வார்த்தை அப்படியே வந்து. பட் இட் கேம் வித் த டியூன் ஆக்சுவலி. அதோட வித்தின் 15-20 minutes தான் இருக்கும் எனக்கு ப்ராப்ளி. அந்த ஹோல் சாங் தட் அந்த நடந்த கிடச்சே கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்தது. அண்ட் வேடிக்கைனா அந்த ராகம் கூட இப்போ எனக்கு தெரியாது. பிருந்தாமிரதத்தில் அவள் அப்புறம் அந்த ராகம் போட்ட அப்புறம் தான் அந்த ராகம் பேர் பிபஸுங்கிறதே எனக்கு தெரியும். அந்த ராகம் பேர் கூட எனக்கு தெரியாது. அது வீர தீர சூர ஹனுமான் கீ ஜெய், பவன புத்திர ஆஞ்சநேய हनुमान की जय, वीर धीर शूर हनुमान की जय, सदा राम नाम जपत हनुमान की जय, राम 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 राम, सदा राम नाम जपत हनुमान की जय, सीता शोक नाश कारण हनुमान की जय, सीता शोक नाश कारण
हनुमान की जय, वीर धीर शूर हनुमान की जय. இதை பற்றி பர்த்தியில் இந்த சாங் நல்லா பியூட்டிஃபை பண்ணிட்டா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா. சர்தரா துன்ல ராமராமரெல்லாம் பாடி திஸ் வெரி பியூட்டிஃபுல். நோ லிசன் நல்லா இருக்கு இங்கே பர்த்தியில் பாடுறது. முதல்ல அவுட் சைடு மற்ற ஆளுக்காகத்தான் கேட்குறது எதுவுமே. எல்லாரும் லோகக்ஷேமம் தான், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கட்டும், நன்னாக இருக்கட்டும், இந்த எல்லோரும் வியாதி வக்ஷம் இல்லாமல் இருக்கட்டும், பசிதாகம் இல்லாமல் இருக்கட்டும், எல்லோரும் நன்னாக இருக்கட்டும், இது மாதிரி தான் கேட்பேன். அதுமாதிரி சுவாமிகிட்ட எல்லாமே இன்னும் எவால்வ் ஆகலை, ஸ்பிரிச்சுவலி எவ்வளோ எவால்வ் ஆகலை, ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், எவால்வ் ஆகலை. ஸோ சுவாமிகிட்ட கேட்பேன், என்னால் முடியல. அவர் சொல்லுவார் நெகட்டிவ் தாட்ஸ் வருது சுவாமி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அது என்ன பண்ணுறது. அவர் சொல்கிற வழி எனக்கு தெரியாமல் இல்லை. அந்த டயத்தில் வேறு மாற்றிக்கோங்கிறார். அந்த சில சமயம் மாற்றிக்க முடியாது, சில சமயம் மனசை அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வழியே போய்டுறது. அது என்ன பண்ணும், அது ஒன்றும் பண்ணல. ஸோ அந்த மாதிரி கான்வர்சேஷன் ஓடிகிட்டே இருக்குது. திஸ் இஸ் ஸ்ட்ரகிள் நடந்துன்னு இருக்குது. அது எப்போ ரிவால்வ் ஆகும், எப்போ ரிசால்வ் ஆகும் தெரியல. சுவாமி பார்த்து பேர் நினைக்கிறேன், நம்பிக்கையாக இருக்குது. பட் நல்ல வழி கொடுத்தோம். ஆனால் சுவாமிகிட்ட வந்தப்புறம் நல்ல கூல் டேஸில் இருக்கிறச்ச பேட் கம்பெனிஸ் இல்லை. அண்டு பொய் சொல்கிறதுக்கு கூச்சப்படுவோம். நல்ல இப்போ ட்ரூத்து தான் பேசுறது. யாரையும் இந்த கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறது இதெல்லாம் எங்கள் வாயில் வராது. ஸோ அது ஆரம்பத்தில் அந்த ஸ்கூலில் முடியறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த கேரக்டர் டெவலப் ஆகிடுத்தது. ஸோ அது சுவாமிகிட்ட வந்ததுனால தான் அது வந்தது. டெஃபினட் இல்லைன்னா டெஃபினட்டாக மற்றவங்கள சொல்லிச்ச பசங்க நடுவில் திட்டுற வார்த்தையெல்லாம் வரும். எப்போவுமே ஹிந்தியில் நிறையா கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுது, ஒன்றும் வரல. ஸோ கூடிய வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது பண்ணு, நல்லவனாக இருக்கணும் தான், அப்படியே தான் இருக்கும், ட்ரை பண்ணுறோம். கூடிய வரைக்கும் அப்படியே தான் இருந்துகிட்ருக்கோம். எல்லோரும் அப்படி இருக்கா, ஃபேமிலி சப்போர்ட் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணுறோம். உடம்புல சக்தி இருக்கணும், எனக்கு பாடிகிட்டே இருக்கணும் தான் எனக்கு ஆசை. இப்போது அடுத்த ஜென்மம் இதை கொடுத்து சுவாமிகிட்ட கேட்குறது தான், இது மாதிரி உன்னோட புகழ் பாடிகிட்டே இருக்கிறதுக்கு பாட்டை கொடுன்னு தான் கேட்குறோம். அதான் சுவாமிகிட்ட வேண்டிக்கிறது. ஏன்னா மோட்சம் கஷ்டம் இதெல்லாம் பெரிய, அது என்னன்னே தெரிஞ்ச விஷயத்த தான் நம்ம கேட்கலாம். தெரியாத பற்றி எப்படி கேட்க முடியும்? வாட் ஐ டோன்ட் நோ ஐ கேனாட் ஆஸ்க். ஸோ எனக்கு தெரிஞ்சது பாடுறது, பஜனை பாடுறது ஒன்று தான். எனக்கு பிடிச்சிருக்கிறது பஜனை பாடுறது தான். ஸோ அதை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எப்போ இருந்தாலும் சுவாமி முன்னாடி அதை பாடிகிட்டே இருக்கணும் தான் எனக்கு ஆசை. அதை அவர் கொடுத்தாருன்னா அது போகிறோம் எனக்கு. அதுதான் என்னோடய ஆசை. தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது, உங்களோட ஷேர் பண்ணிக்க முடிஞ்சதுக்கு. வாட் எவர் லிட்டில் தேங்க்ஸ்.